வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. நமது ஆசான் அருள் தந்தை அவர்களுடைய பரிபூர்ண நல்லாசிரியம், நமது மகான்கள், சித்த புருஷர்கள், ஞானியர்கள், நமது அவதார புருஷர் சத்குரு ஐயா இவர்களோடு அனைவருடைய பொற்கமல பாதங்களில் விழுந்து வணங்கி, அவருடைய சூக்கும சரீரமாக நம்முள் கலந்து நம் அனைவரும் இந்த ஞானராகம் என்ற சிந்தனையை சிந்திக்கிறோம். சிறிது நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தலைப்பு. அதுக்கப்புறம் குஷன் செக்ஷன் சொல்லியிருந்தாங்க. வாய்ப்பளித்த ஆழியார் அறிவித்தவர்களுக்கு எனது மனமான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க. அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தையே, அருளை பொழியும் அருள் தந்தையே, இருளை ஒளியாக்கி சுத்த வெளி தன்னில் இறையை உணர்கின்ற தருணமாய் உன்னை காணும் இந்த நித்திய தரிசனம், உன்னை காணும் இந்த நித்திய தரிசனம். அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தையே, அருளை பொழியும் அருள் தந்தையே. வள்ளுவன் துவங்கி வள்ளலார் வரையில் வசைத்ததொன்னில் அன்பு தந்தையே, உந்தன் வார்த்தை ஒவ்வொன்றாய் உலக அமைதிக்கு விதைகளானதுந்தன் சிந்தையே, உந்தன் வார்த்தை ஒவ்வொன்றாய் உலக அமைதிக்கு குருவின் வடிவான வித்தையே. அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தையே, அருளை பொழியும் அருள் தந்தையே. கால காலங்கள் வேத பாடங்கள் நிரப்ப முடியாத இருப்பிடும், இடைகள் பல கோடி இறைநிலை நாடி வேதாத்தியத்தின் இலக்கணம், வேதாத்தியத்தின் இலக்கணம். அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தையே, அருளை பொழியும் அருள் தந்தையே, இருளை ஒளியாக்கி சுத்த வெளி தன்னில் இறையை உணர்கின்ற தருணமாய் உன்னை காணும் இந்த நித்திய தரிசனம், உன்னை காணும் இந்த நித்திய தரிசனம், உன்னை காணும் இந்த நித்திய தரிசனம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய காலம். பொதுவா ஞான தாகம் அப்படின்னா, நேற்றே ஆல்ரெடி போன ஒரு 2-3 days முன்னாடி இதை டிஸ்கஷன் பண்ணோம். ஞானம் அப்படிங்கிறப்போ ஜென்ரலாவே தெளிந்த அறிவு அப்படின்னு சொல்றேன் சுவாமிஜி. தெளிந்த, ஆக்சுவலா எதை பற்றிய தெளிந்த அறிவு? அது விஞ்ஞானத்தை பற்றிய தெளிந்த அறிவா? அது விஞ்ஞான அறிவு. உலகியல் பற்றிய தெளிந்த அறிவா? அது உலகியல் அறிவு இல்லையா? அப்போ
அதுல என்ன சொல்றார் சாமிஜினா, த ஸ்டேட் ஆஃப் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் தான் தெளிந்த அறிவு. ஸ்டேட் ஆஃப் சூப்பர் கான்ஷியஸ். அப்போ என்ன சொல்றாங்க சுவாமிஜி அப்படின்னா, ஞான தாகம். இப்ப ஞானம் என்ற ஒரு இடத்துல நம்ம வரும்பொழுது, எந்த மாதிரியான ஞானம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, அதுல முழுமையா சொல்றாரு நம்ம திருமூலர் ஐயா. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத் தான் இருந்தார். இதுல அறிவுதான் ரொம்ப ஹைலைட். அறிவு, அறிவையே அறியும் அறிவுதான் உச்சநிலை ஞானம். அறிவை அறிந்த அறிவுதான். அனைத்தையும் அறிந்த அறிவு தன்னை அறியவில்லையே, அதையே அது அறியவில்லைன்னு சொல்றாங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமா தேவைப்படுது எல்லாருக்குமே. அந்த அறிவு எந்தெந்த இடத்துல அது நமக்கு தெரியும். நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, எல்லாமே பொருள் தான். சதாசிவ பொருள் தான். அந்த மெய்ப்பொருளுடைய திணிவு தான். அது பிசிக்கல் ஃபார்ம்ல வரும்போது பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி நமக்கு தெரியும். உயிரினங்கள் வரும்போது உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். ஆனா அதுவே தன்னையே அறியும் பொழுது, தன்னிடத்தில் இருக்கின்ற அறிவு பேரறிவு தான், பேரின்ப நிலை. அந்த பேரின்ப நிலையை உணர்வதற்கான உச்சகட்டம் தான் முக்தி, மோட்சம். அந்த அறிவு பத்தி அவங்க ஜெனரலாவே சொல்லியிருக்காங்க. அதுல எத்தனையோ வகையான ஞானத்தை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்றதுக்கு நிறைய டைட்டில் நாங்க டிஸ்கஷன் பண்ணி பார்ப்போம். அதுல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஞான சூன்யம், ஞான அமுதம், அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணாதது நிறையவே இருக்கு. ஞான கொழுந்து, ஞான பிழம்பு, ஞான களஞ்சியம், ஞான பேழை, ஞான குரு, ஞான சிதறல், ஞானானந்தம். இதெல்லாம் டாபிக் நிறைய இருக்கு. ஞான நர்த்தனம், ஞான சுகம், ஞான ராஜ்யம், ஞான குடும்பம், ஞான வாசல், ஞான சிவம், ஞான பிரவாகம், ஞான கருணை, ஞான பசி, ஞான போகம், ஞான போதம், ஞான குகை ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஞான தானம் ஒண்ணு, அதுதான் ஆக்சுவலி சர்வீஸ்ல வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஞான மகிழ்வு, ஞான முக்தி, ஞான கீர்த்தனை. ஞான கீர்த்தனையில வெறும் பாத்தீங்கன்னா பாடல்களாவே ஆக்சுவலா வரும்னு நினைக்கிறேன். ஞான சீடன், ஞான திருக்கோயில். அது அறிவு திருக்கோயில் தான் ஞான ஞான திருக்கோயில். ஏன் அறிவு திருக்கோயிலுக்கு ஞான திருக்கோயில் என்ன வித்தியாசம்னா, அறிவு திருக்கோயில்னா விளக்கம், விளங்கிக் கொள்வது. ஞான திருக்கோயில்னா உணர்வு. அப்புறம் ஞானதாசன், ஞான யோகம், ஞான சக்தி, ஞான மூர்த்தி, ஞான மூடன், ஞான தீனி, ஞான பித்தன், ஞான கிறுக்கன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஞான வாசனை, ஞான காலன், ஞான புதையல், ஞான மலர், ஞான பேதை, ஞான மொட்டு. இது மாதிரி ஞானத்தை பத்தி அது ஒரு போய்கிட்டே இருக்கு. அது ஒரு கடல். ஞானம்ங்கிறது சுவாமிஜி சொல்லக்கூடிய அந்த புதையல் தான். ஞான புதையல் தான் ஆக்சுவலா இதை அமுத சுரபி மாதிரி. அது எப்பவுமே அல்ல நமக்கு அது குறையாது. இதுல முக்கியமான ஞானத்தை பத்தி நம்ம பார்க்கதான் சுவாமிஜி நமக்கு கொடுத்திருப்பாங்க. அது பூசணி ஞானம் ஒண்ணு. ஞான பூசணின்னு சொல்லுவோம். பூசணி ஞானம் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அப்புறம் வாழை ஞானம். வாழை ஞானம் கேள்விப்பட்டிருக்கீங்க. வாழை ஞானம். அப்புறம் இந்த பூசணி ஞானம்னா என்ன அப்படின்னா, நம்ம காஞ்சி பெரியவர் சொல்லுவார். எல்லா பழங்களுமே மரத்திலிருந்து அது அது விடும்.
மரம் வந்து அந்த கிளையில இருந்து பழத்தை விட்டுரும். ஆனா பூசணி மட்டும் அந்த கொடியிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளும். இது பூசணி ஞானம். நம்ம ஆசான் அருள் தந்தை கொடுத்தது பூசணி ஞானம். நீ உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அது தானாக நீயாக விலகுவது. பூசணிக்காய் பார்த்திருப்பீங்க. அது பூமியில தான் இருக்கும். அது நல்லா பழுத்த பிறகு அதுவே செடியை விட்டு விலகினது. அது பூசணி ஞானம். அதுக்கப்புறம் தான் வாழை ஞானம்னா, வாழைப்பழத்துல விதை இருக்காது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மீண்டும் போட்டா முளைக்காது. சோ முக்தி நிலை. அப்போ இதுதான் வந்து அவங்க நம்ப சுவாமிஜி கொடுத்த திருமூலர் கொடுத்த பாடல்லாம் சொல்லுவாங்க. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கம். அவ்வறிவில் அறிவாய் ஆழ்ந்து அதனை அறிவதற்கு முறைகள் சொன்னார். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அவ்வறிவால் அறம் வகுத்து வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர். அதனாலதான் ஆசான் அவர்கள் அறிவு திருக்கோயில், ஞான திருக்கோயில். இப்போ இந்த ஞானத்துக்கும் சமாதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜீவ சமாதின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பொதுவா ஜீவ சமாதி அடைந்தவர்கள் வந்து கௌரவ கொலை அப்படின்னு ஆசான்னு சொல்லி கௌரவம். அது எப்படின்னா, ஜீவ சமாதி என்பது ஒரு மிகப்பெரிய உச்சகட்டமான முக்தி நிலை. அது நிறைய மகான்கள்லாம் சமாதி ஆயிருக்கிறாங்க. அது பெருமைக்குரிய விஷயம். ஆனா அதுவே பாத்தீங்க அப்படின்னா, ஆசான் அதே மாதிரி ஜீவ சமாதி அடைந்திருந்தால், ஜீவ சமாதி பக்கம் போகும்போது நமக்கு கண்டிப்பா உணர்வு வரும், எல்லாமே கிடைக்கும், அருள் கிடைக்கும். ஆனா விளக்கம் கிடைக்குமா அப்படின்னா, அதே ஆசான், நமது ஆசான் அந்த எல்லையற்ற பரம்பொருள்ல சமாதியாகி அதிலே திளைத்து ஊறி கலந்து அதில் அடுத்திருக்கக்கூடிய அத்தனை எசன்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் கொண்டு வந்து மீண்டும் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பதுதான் ஞானம். உண்மையான ஞானம்ங்கிறது என்னன்னா, ஒருவேளை நம்ம சாமிஜியும் அவர் தன்னை உணர்ந்த பிறகு ஜீவ சமாதி ஆயிருக்க முடியாதா? கண்டிப்பா ஆக முடியும் சாமிஜி. அவரும் ஜீவ சமாதி அடைந்திருந்தால் என்னை போன்ற ஒரு பேதைக்கு ஒரு சிறு துளி ஞானம் கிடைச்சிருக்குது அப்படின்னா, இதை போன்ற நம்ம போன்ற சுவாமிஜி போன்ற சத்குரு போன்ற மகான்களால் தான் இந்த உலகம் முழுவதும் இந்த ஞானத்தை விதைக்கணும் அப்படின்னு அவங்க இறைவனால் படைக்கப்பட்ட அவதார புருஷர். இதுதான் உண்மை. ஜீவசமாதி என்பது சிறப்பு தான். அதையும் தாண்டி ஜீவசமாதி அடைந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் உலகில் உள்ள மக்கள் படும் துன்பங்கள், குடும்பம் அமைதியின்மை, உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையிலே சிக்கல், மனதிலே குழப்பம், இது போன்ற உலக அன்பர்கள் மக்களுக்கு யார் விடிவு காலம் கொடுப்பது? நமது ஆசான் போன்ற மகான்கள் தான் இந்த பெற்ற ஞானத்தை மற்றவர்களுக்கும் விளக்கேற்றி வைப்பதற்காக வந்த அவதார புருஷர்கள் தான் ஞான தானம். நம்ம ஆசான் வந்து நமக்கு கொடுத்ததெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஞானத்தை தானமாக கொடுத்திருக்கிறார். தானம் செட்டில்மெண்ட் சொல்றாங்க இல்லையா? ஞான தானம். இப்போ ஞான களஞ்சியம் அதுலயே நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு தெரியும்.
அதனாலதான் அந்த காலத்துல பக்தி மார்க்கத்துல அயக்கிரீவர் மந்திர ஞானானந்தமயம் நிர்மல ஸ்படிகாசிதம்னா அந்த வார்த்தைகளுக்கு அந்த மாதிரி ஞானத்தை பத்தி ஒரு பக்தி மார்க்கத்துல அவங்க முடிப்பாங்க. இப்ப தன்னை அறிவது அது மட்டும்தான் உண்மையான ஞானம். அதனாலதான் அவர் வந்து வள்ளல் பெருமானி எல்லாரும் சாக்ரட்டிஸ் சொன்னது நோ தை செல்ஃப் தான் சொல்லி. இவர் நம்ம வள்ளல் பெருமான் சொன்னது தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. அதாவது இங்க வெண்ணிலா என்பது என்னன்னா நமது மனோன்மணி. அந்த வெண்ணிலா என்ற மனோன்மணி கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா அவர்தான் கருவி, தன்னை உணர வேண்டிய கருவி. தன்னை உணர்த்துவதற்கு எல்லையே அற்ற அந்த பரம்பொருள் ஞான கடல், அதனுடைய டிராவலிங் சொல்றேன் பயணம். அதாவது இறை பயணம்னு ஒண்ணு இல்லையா? நாம நினைச்சுக்கிட்டு நாம சொல்லிட்டு இருக்கோம் இறைநிலை நோக்கிய பயணம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே நாம் பயணம் படுவதற்காக வரவில்லை. அதுவே பயணித்து வந்திருக்கிறது. எப்படி பயணித்து வந்திருக்குது? எதுக்காக? தன்னை அறிந்து இன்பமுற. எப்படி தன்னை அறிந்து இன்பமுற ஸ்டேட் ஆஃப் பிளிஸ்ஃபுல்னஸ், ஹாப்பினஸ். 24/7 சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வுக்காக தான் அது வாழ்வாங்க வாழறதுக்கு பிறக்கும் எல்லாமாக வந்து குழந்தையா பிறந்து வளர்ந்து காலேஜ் படிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிறது, உலகம் சுத்துவது, சமைக்கிறது, சாப்பிடுறது எல்லாம் இறைநிலை வேலை. நாம என்ன நினைச்சுக்கிட்டு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நமக்கு இங்க வேலையே கிடையாது. சிந்திச்சு பாருங்க. இதுல ஏதாவது ஒரு துகள் நம்மளோட துகளா? இதுல ஒரு ஒரு பொருள் நம்மளோட பொருளா? எல்லாம் ஆக்சுவலா இறை உலகம். இது ஆக்சுவலா இது ஏதோ பூ உலகம் மனிதர் உலகம்லாம் கிடையாது. இது இறைவனுக்கே இதுதான் சொர்க்கமா. நாம நினைச்சுக்கிட்டு இருக்க சொர்க்கம் வந்து நம்ம புண்ணியம் பண்ணா சொர்க்கம் அங்க போய் வேற எங்கேயோ இருக்கு, நரகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு. இன்னொன்னு இந்த எர்த் இறைவனுக்கு வைகுண்டம் வேணா இறைவனா இருக்கலாம். வைகுண்டம் இருக்க, இந்த வைகுண்டம் எல்லையற்ற பரம்பொருள் மூலப்பொருள் இறைவன், அது வந்து வைகுண்டமா இருக்கலாம். வைகுண்டங்கிறது ஒரு அனுபவம் இல்லாத ஒரு இடம். அந்த வைகுண்டம் எல்லாம் வைகுண்டம் எல்லை எல்லாம் வல்ல வைகுண்டம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. ஆனா அதே வைகுண்டம் எங்கே எந்த இடத்துல வந்து சொர்க்கம்னா அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். சொர்க்கம்ங்கிறது ஏரியா ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். வைகுண்டம்னா அன்லிமிட்டெட், எனிவேர், எவ்ரிவேர். எந்த ஏரியாவுல அனுபவம் இருக்கிறதோ இறைவனுக்கு, அந்த ஏரியா சொர்க்கவாசம். அதுதான் இந்த மனோன்மணி. சோ அது வைகுண்டம் என்ற அந்த எம்பெருமான் பெரிய பெரிய மகான், பெரிய பெருமான். எம்பெருமான இறைவன். அவர் தன்னை அறிந்து இன்பம் உறுவதற்கு பேரறிவை கொண்டு, அதே பொருளை கொண்டு, ஆற்றலை கொண்டு சொர்க்கம் என்ற ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்ணா உற்பத்தி அவன் சொல்றதை இவ்வளவு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தன்மார்க்க சரித்திரத்துல வந்து இந்த வைகுண்ட வாசல் இல்ல சொர்க்க வாசல், சொர்க்காபுரி, அந்த இடம்தான் ஞான வாசல். ஞான வாசல்னா ஆனந்த அனுபவத்துக்கு சொல்லக்கூடியதுதான் ஞான வாசல். அதுதான் நம் மூளை மையத்தில் இருக்கக்கூடிய மனோன்மணி என்ற ஒரு பீனியல் கிளாண்ட். அது வந்து பிரம்மம் வந்து ஆனந்த கடல். அது தன்னை சூழ்ந்தழுத்தி வந்தது ஆனந்த துகள். நமது மூளை மையம் வந்து ஆனந்த கருவி.
அதுக்கு போக்கஸே பயணம் செய்ததே ஆனந்த கருவி உற்பத்தி பண்றதுதான் வந்தது. அதுக்கு அதுக்கு டைரக்ட் நோக்கம்னு பாத்தீங்கன்னா ஆனந்த கருவிதான். அதுக்கு தேவை கருவிதான். ஆனா கருவிக்கு என்ன வேணும்? இறைவன். இறைவனுக்கு என்ன வேணும்? கருவி வேணும். இறைவன் மனிதன் இறைவனை தேடுகிறான். இறைவனும் மனிதனிடத்தில் இருக்கும் கருவியை தேடிக்கொண்டிருக்கான். 2 பேரும் சந்திப்பதே இல்லை அப்படின்ற சுவாமிஜி ஒரு எந்த இடத்தில் ரெண்டும் சங்கமிக்கின்றதோ அங்கே சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு ஆனந்த நர்த்தனம் நடக்கிறது. ஆனந்த தாண்டவம். அதான் உண்மையிலே ஆப்டான ஒரு ஞானத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுதான் இப்ப தோணுது. அதான் நமக்கு சொல்ற சுவாமி. ஞான வாசல், ஞானம். அந்த சொர்க்காபுரி திறக்கப்பட வேண்டும். சொர்க்கம். எது சொர்க்கம்? எது சொர்க்க வாசல்? எல்லையற்ற பரம்பொருளின் இருப்பு நிலை, வைகுண்ட கடல் இருப்பு நிலை. அதுல டிப்பா இருக்கிற உணர்கருவி ஆனந்த கருவி மனோன்மணி, அந்த பரம்பொருளுடைய கான்சியஸ்னஸ் அறிவு தன்மை, இது மூன்றும் ஒன்றாக சங்கமிக்கின்ற இடத்துலதான் சொர்க்கம் வாசல் திறக்கப்படுது. இன்னொரு பை டிஃபால்ட்டாவே எல்லையற்ற பரம்பொருள் பிரம்மம் வந்து மனோன்மணியில ஊறிக்கிட்டு தான் இருக்கு. கான்சியஸ் தன்மை அதுதான் இருக்கு. ஆனா இது மூன்றும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுது. கண்கள் வழியா, காது வழியா, மூக்கு வழியா, புலன்கள் வழியாக வெளியே வந்து வேற எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. மத்தத அறியணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி அறிஞ்சுக்கலாம், அதை பற்றி அறிந்து கொள்ளலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது கடைசியில ஆசான் போன்ற, சாமிஜி போன்ற, சர்க்குரு போன்ற அவதார புருஷர்கள் கிருஷ்ணர் மாதிரி அவதாரம் எடுத்து அவங்க வந்து சொல்றாங்க, கீதையில சொல்ற மாதிரி, எப்பா நீ எங்க இருந்து நீ அனைத்தையும் அறிந்து கொண்டிரு, பார்ப்பது யாரென பார்ப்பவன் பார்ப்பனன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப எங்கிருந்து அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறாயோ அதே இடத்தை கொஞ்சம் திரும்பி பார். நீ புறப்பட்ட இடத்தில் நின்று பார். ஒரு நொடி, ஒரு க்ஷணம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்வார். தெரியும் பாத்தீங்களா எந்த அளவுக்கு இருப்பு நிலை பிரம்ம கடலும் மனோன்மணி மையமும் அவருடைய தன்மை அறிவும் மூன்றும் ஒன்று இணைந்து அந்த இடத்தை விட்டு நகராம, கண்களை மூடி காது கேட்காம அந்த 0 லெவலுக்கு எப்பொழுது புறப்பட்ட அங்க 3 சங்கமித்த இடத்திலே நினைவு திரும்புகிறதோ, இங்க உச்சகட்டமே ஞானத்துக்கு நினைவு தான், நினப்பு தான். ஒருத்தர் ஞானம் பெறுறாங்க, சித்தர்கள் அஷ்டமா சித்த அடைந்தது தன் நினைப்பாலதான், நினைவில் தான். நினைவில் ஞானம், நினைவில் முக்தி, நினைவில் விடுபெறு, நினைவில் மோட்சம். உங்களது நினப்பு, அது நினப்பு நீ எவ்வளவு ஷார்ட்டா சொல்றாங்கன்னா, அறிவு, மனம், ஆன்மா, பரமாத்மா இதெல்லாம் ரொம்ப சொன்னா பெருசா இருக்கிற மாதிரி பயம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நினப்பு தான். 24 மணி நேரத்துல நாம எந்த இடத்துல எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவாக நம்ம பெர்சனாலிட்டி மாறிக்கொண்டே இருக்கிறது சூழ்ந்திருக்கும் இயல்பு பார்க்கலாம். எதை நினைக்கிறீங்க பாருங்க. எதை நினைத்தால் எனக்கு இன்பமயம், எதை நினைத்தால் எனக்கு துன்பம், அது நாம தான் டிசைட் பண்ணோம். தீதும் நன்றும் நினைப்பில் வருகிறது. பிறதரவார சொல்றாருல்ல சுவாமிஜி, எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினும் உடலில் மாற்றம். இப்ப நினைக்கின்ற இடம் எங்கன்னா, நினைவு உதிக்கின்ற இடமே உனது முக்தின்றார்.
ஒரு ஒரு சித்தர், நினைவு உதிக்கின்ற இடத்தில் நீ நின்று விட்டால் அப்பொழுதே வீடு வீடு பேராமே. எங்கே நினைவு உதிக்கிறது நம்ம எல்லாருக்கும்? மனோன்மணி மையம் தானே, பீனியல் சென்டர் தானே. அந்த பீனியல் சென்டர்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க? பீனியல் சென்டர்ல எல்லையே இல்லாத அந்த பரமாத்மா கடல், ஆனந்த கடல். ஒண்ணு இல்ல, ஒரு பெரிய பிளாஸ்டிக் தட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத போய் கடல் மேல வச்சீங்கன்னா, கடல் தண்ணியில அந்த தண்ணி தண்ணி மேல மிதக்கும் இல்லையா? ஒரு குண்டூசி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிடும். கனகனன்னு நல்லா சூடு ஏத்தி, அந்த பிளாஸ்டிக் தட்டு சென்டரா ஒரு அழுத்தினா ஓட்டையாயிடும் இல்லையா? ஓட்டையான அப்புறம் என்ன ஆகும்? பெரிய கடலோட தண்ணி அந்த ஹோல்ஸ் வழியால எட்டி பார்க்கும். வருமா இல்லையா? அதேதாங்க மனோன்மணி. மனோன்மணிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இந்த எல்லை இல்லாத இந்த பரம்பொருள் மகா சமுத்திர கடல்ல மனோன்மணி என்ற ஹோல். மனோன்மணிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மனோன்மணி ஹோல்ஸ்ல அந்த பரமாத்மா என்ற பிரம்மம் எட்டி பாக்குது. அந்த டிப்ல ஹோல்ல எட்டி பாக்குறதுக்கு பேர் ஆத்மா. அப்கோர்ஸ் அது அது ஒரே பீஸா தான் இருக்குது. அப்ப எல்லை இல்லாதது பரமாத்மா. இதுவும் பரமாத்மா ஆத்மால ஒண்ணுதான். எட்டி பார்த்தா ஆத்மா கருவி வழியா. அப்ப அந்த பரமாத்மா அங்க எட்டி பாக்குதா? அங்க கருவி இருக்கிறதா? அந்த பரமாத்மா தன்மை அறிவு இருக்கிறதா? 3 பேருமே கண்கு வழியா போயிட்டாங்கன்னா உலகியல் வாழ்க்கை. காது வழியா வெளியே ஸ்ப்ரெட் ஆகி புறம் நோக்கி சென்று விட்டால் உலகியல் வாழ்க்கை. எங்கே அவர்கள் நினப்பு எங்க புறப்படுகிறதோ அந்த இடத்திலேயே ஒரு க்ஷணம் நின்னா போதுங்க. அந்த க்ஷணமே முக்தி. ஒரு நொடி கூட வேணான்றாங்க. க்ஷணம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இடம் தான் ஞானம். அதுதான் அந்த இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த வைராகியம். அதுக்கு தாகம் வேணுமே. அதுக்கு என்ன தாகம் வேணும்? அந்த இடத்த நான் எப்படி போயிட்டுங்க போய் சேரணும்னா நம்ம பாருங்க. அந்த இடத்துக்கு நாம போகணுமா? அங்கிருந்து தான் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு பாருங்களேன் கொஞ்சம். இது இந்த இந்த இடத்துக்கு கொஞ்சம் புரியுதாப்பா? நம்ம என்ன நினைச்சுக்கோம், நான் மனோன்மணிக்கு போயிட்டு நான் உட்கார்ந்து தவம் பண்ணுவேன். மனோன்மணி தவத்தை நீங்க பண்ணலாம் உங்களுக்கு பிடிபடாது. அப்படி செய்யறது இல்ல. ரொம்ப ஈஸி விஷயம். ஈஸி டெக்னாலஜி. நாம இன்னும் இங்கிருந்து போயிட்டு மனோன்மணியை புடிச்சுக்கிட்டு தவம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். நீ அங்கிருந்து தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லா இயக்கமும் பாருங்களேன். கண்ணை திறந்தா பாக்குறது அங்கிருந்து தான். காதால கேட்கறது அந்த சென்டர்ல இருந்து தான். இப்ப கையை தூக்குறது அந்த சென்டர்ல இருந்து தான். பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்டர்ல இருந்து தான். நினப்பு சென்டர்ல இருந்து தான். பசி சிம்டம் சென்டர்ல இருந்து தான். சாப்பிடுறது சென்டர்ல இருந்து தான். 7 தாதுக்கள் மாத்திரம் சென்டர் தான். மெட்டபாலிசம் சென்டர்ல. நீ நடக்கிறது, படுக்கிறது, தூங்குறது அத்தனையும் விமானம் தயாரிக்கிறது, டிசைன் பண்றது, கப்பல் கட்டுறது, உணவு தயாரி எல்லாம் 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 இந்த உலகத்துல படைத்த அத்தனை பொருட்களும் பாருங்க, எல்லாம் அந்த ஒரு புள்ளி சென்டர்ல இருந்து நடந்திருக்கிறது. அதுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து பாருங்களேன். எதையுமே நினைக்காத. டோன்ட் சேட்டரிங் யுவர் பிரைன் சென்டர். டோன்ட் திங்க் எ மூமெண்ட். ஒரு நொடி, ஒரு செகண்ட், ஒரு நானோ செகண்ட் உங்க மையத்துல எதுவுமே இல்லாத நீ இருந்து பாருங்க. ஒரு க்ஷணத்துல டக்குன்னு அந்த பிளிஸ்ஃபுல்னஸ் பொங்கிடும். ஏன்னா அந்த கருவிக்கு அவ்வளவு பவர். அந்த கருவியோட டிசைனே பேரானந்தத்தை உணர்வதற்கு தான். அப்ப பேரானந்தம் எதுல இருக்குன்னா அந்த எல்லையற்ற பரம்பொருள் இருக்கு. அந்த எல்லையற்ற பரம்பொருள் தொட்டுக்கிட்டு இருந்தா கூட அவருடைய கான்சியஸ் தன்மை அதிலே கூட இருந்தாலும், கருவி அங்கே இருந்தாலும், அங்கே அந்த இடத்துல நினைவு, இந்த 3 சேர்ந்த ஒரு நினைப்புன்னு ஒண்ணு கிரியேட் ஆகும். அந்த நினைப்பு வெளிய சிதறிக்கிட்டே இருக்கு. அந்த நினைப்ப அந்த இடத்துல ஒரு க்ஷணம் நிறுத்துனா ஞானம். அதுதான் சொல்றார் சாமிஜி. சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே. அந்த 3 அந்த முக்கூடல்ல அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க சிந்திக்காம பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய
சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்துயன் சந்தோஷ செய்தி இதுவே. பாத்தீங்களா? அந்த இடத்தான் ஒரு குறிப்பிட்டு சொன்னாங்க. முருகப்பெருமான் அருணகிரிநாதர் சொன்னது, சும்மா இரு சொல்லற, சொல்லு என்பது எண்ணங்கள் உங்க ஐயா. சும்மா இரு சொல்லற அப்படின்னா, அப்போ சும்மாங்கிறது யாருக்கு? அந்த 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே மூளை மையத்துல, அவங்கள போய் சும்மா இருக்க சொல்றாரு அவரு. நீ அங்கிருந்து தாண்டா எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு இருக்க. பி காம் தேர். ஜீசஸ் சொல்றாரு என்னதான். நம்ம கிட்ட சொல்லல. அப்பா மனோன்மணி, நீ வெறுமனே இரு, நான் உன்னை நிரப்பி விடுவேன். நான் உன்னை நிரப்புவேன் ஆனந்தத்தில். தாய்மான சுவாமிகள் சொல்றாங்க, பி ஸ்டில், என்ஜாய் யுவர் செல்ஃப். செல்ஃப் பிளிஸ்ஃபுல்னஸ் அப்பதான் வரும். அதான் முக்தி. முக்திங்கிறது நம்ம அடைய வேண்டிய இடத்துல இல்ல. முக்தியாகவே இருந்து கொண்டு முக்தி உணர்வு எப்ப பெறுகிறது? முக்தி உணர்வு தான் பெறணும். அப்ப நினைப்புலதான் எல்லாமே இருக்கு. அறிவு விரிஞ்சிருக்கு, நான் பொருளா விரிஞ்சிருக்கிறேன், ஒன்னஸா இருக்கிறேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல போயிட்டீங்கன்னா, இப்ப தனித்தனியா இருக்கிறதா பாக்குறோம் இல்லையா? இந்த இந்த பர்சன் தனியா, இந்த பொருள் தனியா, இந்த சேர் தனியா, நான் தனியா, அதெல்லாம் தனித்தனியா இருக்கிற மாதிரி பேர் மல்டி பெர்சனாலிட்டி கான்சியஸ்னஸ். அந்த 3 பேருமே ஒன்னஸ் ஆக்சுவலா. பிளவுபடாத ஒரு நான் டிஸ்கிரிமினேட்டட் மெட்டீரியல். ஐ ஆம் நான் டிஸ்கிரிமினேட்டட் மெட்டீரியல். இது இது இந்த விஷயத்தை தான் அண்டர்ஸ்டாண்டிங் த விஸ்டம் ஆதிசங்கர சொல்றாங்க. அத்வைதத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் ஆதிசங்கரர் ஐயா. அதே அத்வைதத்திற்கு அறிவித்திருக்கோயில் கட்டி நம்மைக்கெல்லாம் புரிய வைத்தவர் நமது ஆசான் அருள்தந்தை. அதே அத்வைதத்தை உணர்வாக ஊட்டிக் கொண்டிருப்பவர் ஆசான் சர்க்குரு. எனது அனுபவத்தால சொல்றேன். அப்போ அந்த இடத்துல போய் நின்னா மட்டும்தான் பிரம்மம் ஒக்கடைவா தெரியும். நீங்க அந்த மையத்திலிருந்து வெளியே சிதறிக்கொண்டே இருந்தால் ஞான சிதறல்ன்றாங்க. அது பேர் ஞான சிதறல். இது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படி அங்கங்க. ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நீ வேற நான் வேற, சுப்பீரியாரிட்டி இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருது. மனம் குழப்பம், ஜலஸ் வந்துருது, பொறாமை, கோபம் வருது, கவலை வருது. பாருங்க, ஒரே பொருள், உன் பிரம்மம் ஒக்கட்டே தான். எப்ப அது தெரியும், விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அது இந்த இடத்த நம்ம பிடிக்கணும் இல்லையா? இப்போ அதுக்குதான் மௌனத்தை சுவாமிஜி கொடுத்தோட நோக்கமே. அந்த 3 பேர் நினைச்சிட்டு வெளியே ஓடியாந்துறான் இல்லையா? எப்பா தயவு செஞ்சு போப்பா, அங்கேயே இருப்பா, அங்க வந்துடாத. அதாவது நீங்க அங்க போக சொல்லல உங்களை. அப்பா அங்கிருந்து வந்துடாத, நீ அங்கேயே இரு, அங்கேயே இருன்னு அவனை சமாதானப்படுத்து. மனம் சமாதானம் அடைந்தவர்கள் பாக்கியவான்கள். ஜீசஸ் சொல்றாரு, எப்பா நீ அங்கிருந்து வராதப்பா, நீ வந்தாவே பஞ்சாயத்து தான், நீ அங்க இரு, நான் நிறைவடைந்து விடுகிறேன் அப்படின்ற. அதுக்குதான் அந்த மௌனமே. மௌனங்கிறது அங்கிருந்து பார்ட்டி வெளி கொண்டாரமா பார்த்துக்கிட்டு தான். சோ அதுக்கும் அந்த சென்டர்ல போய் மெடிடேஷன் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. முதல்ல நம்ம அசைவற்ற உடலை கவனிக்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த உடற்பயிற்சி காயக்கல்ப அதிகாலை எழுந்து செய்தால் மட்டும்தான் இந்த உடலை சரி பண்ண வேண்டியிருக்கு. இது கொலாப்ஸ் ஆகிருக்கு, சிஸ்டம் கெட்டு போயிருக்கு. உடற்பயிற்சி பண்றது, காயக்கல்பம் அஸ்வினி முத்திரை நல்லா போட்டு பண்றது, அப்புறம் சக்ராஸ் மெடிடேஷன் பண்றது, இதெல்லாம் ரெடி பண்ணி ஃபுட் ஸ்டைல் மாத்துறது, ஆல்கலைன் ஃபுட்டா சாப்பிடுறது, இரவு உணவை தவிர்க்கிறது, லிமிட்டடா சாப்பிடுறது, பசி எடுத்தா மட்டும் சாப்பிடுறது, ஃப்ரீயா இருக்கிறது. நம்ம லைஃப்ல எதை பத்தியும் எதுவுமே நம்ம எடுத்துன்னு போறதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருந்து நாம ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகிடுது? எதுவுமே நம்ம வரும்போது வித்தவுட், போகும்போது வித்தவுட், இருக்கிறத வித்தவுட் தான். நம்ம பாக்குறதுன்னு உருவமா இருக்கிறோம்னு நினைக்கிறோமே, உருவம் இருக்கிறதான்னு பாருங்க. இந்த கிரில்லியன் கேமரா நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இந்த நாசால இருக்கிற கிரில்லியன் கேமரா வச்சு பார்த்தா பார்ட்டிகல்ஸா தான் தெரியும். என்னப்பா இன்னும் இருக்கிற மாதிரி இருந்து வீடு ஃபுல்லா வெறும் அணுக்கெல்லாம் கொட்டி வச்சிருந்தோம், நீ எங்கப்பா இருக்க? நான் உள்ளதான் இருக்கிறேன்னு காதுக்கு சவுண்ட் வரும், பார்ட்டி இருக்காது. ரூம் ஃபுல்லா ரவை கொட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கும். எது அந்த கிரில்லியன் கேமரால பார்க்கும்போது. இன்னும் ஜூம் பண்ணா வெறும் இறைத்துகளா தெரியும். ஜூம் பண்ண துகளுக்கு இடையில பிரம்ம கடல். ஃபுல்லாவே ஜூம் பண்ணா ரூம் ஃபுல்லா பிரம்ம கடல் தான், கருப்பு கடல் ததும்பி இருக்க மாதிரி இருக்கும். பிரபஞ்சம் எல்லாமே அப்படிதான், எல்லை இல்லாத
பிரம்மமா இருக்கு. இப்ப நாம அங்க இருக்கிறோமா? we are not there. ஆக்சுவலி ஆக்சுவலா நாம் ஒரு எம்டி தான். எதான் ஞானம். ஞானத்துக்கு உண்மையான ஆப்டான ஒரு ஆன்சர் சொல்லணும்னா, ஐ ஆம் தி எம்டி ஆஃப் பிளிஸ்ஃபுல்னஸ். நான் இங்கே இல்லை. எதுவுமே இங்கே இல்லவே இல்லை. எதுவுமே இங்க இல்ல. இந்த இல்லாததுக்கு பேர் தான் ஞானம். ஆனா இருக்குது, ஒன்றாக இருக்கிறது, எங்கும் இருக்கிறது. ஐ ஆம் எவ்ரிவேர். ஒரு உணர்வு மட்டும்தான். ஞானங்கிறது உணர்வு மட்டும். அதுக்கு இந்த மாதிரி பயிற்சி, குரு பக்தி, விடாமுயற்சி, நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நேரம் இல்ல, டைம் இல்ல அப்படின்னு நாம என் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது யாரும் அது செய்வானான்னு சொல்ல, உலகில் வாழ்க்கை ஈடுபட்டு கொண்டே செய்யலாம். என்ன விஷயம்னா, இவன் என்னவோ இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி, நான் மனுஷன், என் பேர் செல்வம், கை கால் இருக்கு, எல்லாம் நான் தான் பண்றேன். ரொம்ப சிந்திச்சு உண்மையிலே ஒரு சாதாரணமா சிந்திச்சு பாருங்க. தவம் பண்ணலாம் சாதாரணமா விஷயத்த செஞ்சு பாருங்க. நீங்க யாரு? உடலா துகளா? யூ ஆர் சாலிட் ஆர் பார்ட்டிகல்ஸ்? சாலிட் இல்ல, பார்ட்டிகல்ஸ் தான். 120 ட்ரில்லியன் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். இதுல ஒரு அணுக்களாவது உங்க ப்ராப்பர்ட்டியா இருக்கா? உங்களுடைய சொத்தா? நீங்க சம்பாரிச்சுதா? உங்களால் உருவாக்க முடியுமா ஒரு அணுவை? 2000 கோடி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. 2000 கோடி தரேன், இந்த ஒரு அணு மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? ஆர் யூ ஏபிள் டு டூ மேக் ஒரு ஈவன் சிங்கிள் ஆட்டம்? நாட் பாசிபிள். அப்ப எதுவுமே என்னோடது இல்ல. அப்ப எதுக்கு நமது உரிமை கொண்டாடிக்கிட்டு நான் அப்புறம் வரேன் நீங்க எப்படி சொல்லலாம்? யார் எவன் மட்டும் சொத்து? நோ ரைட்ஸ். டோன்ட் டிஸ்டர்ப் திஸ் டிவைன் மெட்டீரியல். திஸ் டிவைன் பாடி இஸ் நாட் யுவர் ஓன் பாடி. டிவைன் பாடி டோன்ட் டிஸ்டர்ப். நீ டிஸ்டர்ப் பண்ணாத இருப்பா போதும். நீ ஒரு ஒண்ணும் பண்ண மாட்டாத. நீ டிஸ்டர்ப் பண்ணாத மட்டும் அவன் பொருளை அவன் எடுத்து ஒப்படைச்சு. இதான் உண்மையான ஞானம் பாத்தீங்கன்னா இதுதான். அவன் பொருள் அவன்கிட்ட ஒப்படைச்சு. அவன் இருக்கிறான் எல்லை இல்லாம. அவனே இயக்கத்துக்கு அவன் தன்னை உணர்ந்து அவன் கருவிதான் நோக்கம். அவன் கருவி புடிங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் நான் பண்ண டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறோம். ஜஸ்ட் லீவ் இட் அலோன். அந்த மூமெண்ட் முக்தி. அந்த மூமெண்ட் முக்தி. அட் த மூமெண்ட் முக்தி. சிந்திச்சு பாருங்க. இது உங்களது ஒரு துகளாவது உங்க ப்ராடக்டா? ஒருவேளை இந்த பிரம்ம கடல் சந்திரன், சூரியன், நட்சத்திரம் எல்லாம் தாண்டிதான் இருக்கா? எங்கும் நீக்க மாதிரி இருக்க. பிரம்ம கடலுக்குள்ளே இருக்கிற இந்த பிரம்ம கடலுடைய திணிவு தான் ஒரு ஒரு அணுவும். அப்ப நீ எங்க இருக்கிற? பிரம்மம் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு அசைவுல. அது இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி வந்திருக்குது. அதுக்கு தெரியாதா தன்னை உணர்றதுக்கு? அதை வாழ விடுங்க. நீ வாழ்ந்தா அஞ்ஞானம், அது வாழ்ந்தா மெய்ஞானம், ஆனந்தம். வாழ்க வளமுடன். நன்றி. இதோட நம்ம கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருக்கிறத அதை முடிச்சுக்கலாம். இப்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம் ஐயா. வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக மகேஷ் அவர்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். மகேஷ் ஐயா, நீங்க இப்ப ஐயா கிட்ட கேள்வி கேளுங்க. ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிந்தனை சிறப்பா இருந்துச்சு. அதாவது நம்ம தன்முனைப்புன்றது இருக்கக்கூடாதுன்றது சிறப்பா சொன்னீங்க. அதாவது நமக்கு உலகத்துல எதுவுமே நம்ம சொந்தம் கிடையாது. நம்ம எல்லாமே இறைவன் கொடுத்ததுன்றது நல்ல சிறப்பா நல்லா இருந்ததுங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் என்ன கேள்வி என்னன்னா, எனக்கு இந்த மனநைச்சூல குறைக்கணும். அதாவது 15க்கே குறைக்கணும். அதுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம தவத்தை மனநைச்சூல குறைக்கலாம்? கரெக்ட். சரிங்க. அது அவ்வளவுதானே? அவ்வளவுதாங்க. ஒண்ணும் இல்லைங்க. மன அலைச்சல் குறைக்கணும்னு சொல்லிட்டு மனதுகிட்ட போகாதீங்க எப்பவுமே. ஓகே. மன அலைச்சல் குறைக்கணும்னு சொல்லிட்டு மன அலைச்சல் குறைக்கணும்னு ட்ரை பண்ண வேண்டாம். மனம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஜீவகாந்த அலை தானே. ஆமாங்க. அப்ப ஜீவகாந்த அலை, காந்த அலை எங்கிருந்து வருதுன்னா அணுக்கள் இருந்து தானே வருது. ஆமாங்க. அப்ப உங்க உடல்
ம். பருவ சாலிடா இருக்குதா, வெறும் அணுக்கள் கூட்டமா அது உங்க உடலே? அணுக்களின் கூட்டம் தான் நம்ம உடல். அப்போ 120 உடம்பு ட்ரில்லியன் சார்ந்து. அணுக்கள் கூட்டம் தான் நம்ம உடலு. ஆமா சார், ஆமாங்கய்யா. அப்ப அந்த அணு அடுக்குகள் வந்து சீரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை. ஓகே. இப்போ உங்க உங்க உடம்புல இருக்கிற 120 ட்ரில்லியன் அணுக்கள் சும்மா இருக்கா, சுத்திக்கிட்டு இருக்கா? அது சுத்திட்டு தான் இருக்குங்கய்யா. அப்ப சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அதை சுத்திக்கிட்டு தான் இருக்கு 24/7. ஆமா சார், ஆமாங்கய்யா. அப்ப வந்து எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல சுத்தணுமா, நியாயப்பிரகாரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு ஆப்போசிட்ல நிக்கிறதும் சுத்தது இருக்கலாமா? எப்படி இருக்கலாம்? இருக்கணும் நியாயமா? நியாயமா பார்த்தா ஒரு டைரக்ஷன் இருக்காத சமநிலையில இருந்தா எதுவுமே கஷ்டம் இருக்காது. அப்போ மனிதன் என்ற அணுக்கள் கூட்டத்தை தவிர இந்த உலகில் ம். படைப்பில்ல ஜீவராசிகள், மரம், செடி, கொடி, வீட்டுல இருக்கிற ம். கரப்பாம்பூச்சி, எறும்புல எல்லா அணுக்கள் கூட்டமும் பிரம்மத்துடைய ம். சூழ்ந்தெழுத்தத்துல எல்லா அணுக்கள் கூட்டமும் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இது இயற்கை ஒழுங்கமைப்புன்ற சுவாமிஜி இத. சரிங்க, சரிங்க. கிளாக் வைஸ்ல தான் ஆகாஷ அணுக்கள், ம். காற்று அணுக்கள், நெருப்பு அணுக்கள், மர அணுக்கள், செடி அணுக்கள், மலை, மண்ணு ம். எல்லாம் ம். மனிதன் என்ற 800 ம். கோடி அணுக்கள் கூட்டத்தை தவிர மீதெல்லாம் ஒழுங்கா சுத்துது. அதெல்லாம் தவநிலையில இருக்கான். ஒரு ஹலோ, காஸ்மிக் ஹலோ. கான்சியஸ்லயே இருக்கான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அணு அடுக்கெல்லாம் வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டு தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்காம 5 அளவு முறை கடைபிடிக்காம உடம்ப வந்து அமிலத்தன்மையை மாத்திட்டு இது எல்லா அணு அடுக்கல் வந்து ஸ்டக்காய் நிக்கிறது தான் நோய், டிசீஸ் அப்படின்றான். பாடி டிசீஸ். அணு அடுக்கல் வந்து சிதைக்கப்பட்டு விட்டது. ஒண்ணு அழுகி போய் கொட்டிடுது, இல்லைன்னா ஸ்டக் ஆகுது, ஆப்போசிட்ல சுத்துது, ஒண்ணு கிளாக் வைஸ்ல சுத்துது. இந்த மாதிரி அணுக்கடுக்குல சீரமைக்கப்படுறதுக்கான அற்புதமான பயிற்சி தான் சாமிஜி கொடுத்த உடற்பயிற்சி. அதிகாலை 4 மணிக்கு பொறுமையா 2 மணி நேரம் உடல் தளர்த்துதலோட டெய்லி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 சார். கரெக்டா? வளமுடன். மகேஷ் ஐயா, நீங்க மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க. ஐயா சொல்ற விளக்கத்தை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அட்மிட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். ஓகே. சரி சொல்லுங்க. அப்போ அன்னடுக்குகள் வந்து சீரமைக்கப்படணும் இல்லைங்களாயா? ஆமாங்கய்யா. ஏன் அன்னடுக்குகள் சீரமைக்கப்படணும்? அணுக்கள் வந்து கரையிறது தானே காந்தம். ஆமாங்கய்யா. அந்த காந்தம் தானே மனமா இருக்கிறது. ஆமாங்கய்யா. அப்போ அணு அடுக்குகள் வந்து நம்ம கிட்ட சீராக இல்லை. நம்முடைய லைஃப் ஸ்டைலால மாறி போச்சு எல்லாமே. சரிங்கய்யா. அப்ப அணு அடுக்குகள் வந்து ஸ்டக் ஆகி போச்சுன்னா அதுதான் டிசீஸ் அப்படின்றான். ஷார்ட் சர்க்கியூட் இல்லையா? உடல் நோய், ஆமா, ஆமா. உடல் நோய், உடல் நோய், உடல் நோய். உறுப்புகள் நோய், பேங்க்ரியாஸ் நோய், சரிங்க, லிவர் நோய் சரிங்க, எல்லாமே எங்க வருதுன்னா அணு அடுக்குகள் வந்து ஸ்டக் ஆகி போச்சு. அந்த அணு அடுக்கெல்லாம் சரிங்கய்யா. சீரமைக்கிறதுலாம் வந்து நைட்ல இரவுல சாப்பிடக்கூடாது. பசி எடுத்தா சரிங்க, சாப்பிடணும். உடலுக்கு தகுந்த சரிங்க, உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சரிங்க, உடற்பயிற்சி அதிகாலை 4 மணிக்கு பண்ணி உடல் தல் பண்ணி காய்கல்பம் அஸ்வினி முத்திரை பண்ணி இந்த உடலை வந்து ரொம்ப சரிங்க, அழகா வச்சுக்கிட்டு இருந்தாவே, உடற்பயிற்சி காய்கல்பம் நல்லா பண்ணாவே சரிங்க. மனம் என்ற விரிவலை காந்தம் ஆட்டோமேட்டிக்காவே அதுவே ஆல்பா மைண்டுக்கு வந்து 15 கேக்குறீங்க, 15 ஓகே. கீழே போயிட்டேன் ஐயா தானாவே. சரிங்க. புரியுதா நான் சொல்றது என்ன சொல்ல வராங்கன்னு சாமிஜி? புரியுது, புரியுதுங்க, புரியுதுங்க. எடுத்ததுமே விரிவலை காந்தத்துல போய் நீ நிறுத்த முடியாது. அது எங்க சரிங்க, இருந்து வருதோ அவனை நிறுத்துங்க. ரூட் காஸ் போங்க, சரிங்க. ரூட் காஸ் போங்க எப்பவுமே. ஓகே. அதனாலதான் உடற்பயிற்சி இம்பார்ட்டன்ஸ் சரிங்க, கொடுக்குறது. சரிங்க, ரொம்ப சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றியா. வாழ்க வளமுடன். அடுத்து கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம். ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளம். உங்களை நேரையே நான் பார்த்துருக்கேன். ஆனா குளத்தூர்ல எங்களுக்கு ஸ்பீச் கொடுத்தீங்க. இன்னைக்கு இந்த ஞான தாகம்ங்கிறது நீங்க ஜூம்ல வந்து உங்க முகத்தை பார்த்தாலே ஓரளவு எல்லாருக்கும் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஓரளவு தெரியும் ஐயா. மிக ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா ஐயா சந்தேகம்னு கேட்கல, நிறைய உணரணும், கத்துக்கணும். அதுதான் நீங்க ஸ்பீச்ல நான் எடுத்துக்கிறேன். ஐயம் தெளிதலுக்கே இல்லை. அதாவது வைகுண்டம், சொர்க்கம், ஞான வாசல் எல்லாமே ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு அது விளக்கம் சொன்னீங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு நீங்க சொன்னதுல என் சிற்றறிவுக்கு எட்டலைன்னு நினைக்கிறேன். அதாவது தன்னை அறிவது உண்மையான ஞானம், தன்னை அறிஞ்சுக்கிறது உண்மையான ஞானம். தன்னை அறிந்து இன்பமுற ஒரு நிமிடம் போதும் அப்படின்னீங்க. நீ ஒரு நிமிடம் அதை உணர்ந்தீங்கன்னா போதும், நீ ஞானம் அடைஞ்சிட்ட அப்படின்னீங்க. இப்ப சில பேர் நாங்க தவ வாழ்க்கையே தவ வாழ்க்கைங்கிறாங்க, 24 மணி நேரம் தவத்திலே இருக்கோங்கிறாங்க. அந்த ஒரு நிமிடம்ங்கிறது எப்படி, அதை எப்படி குறிப்பிடுறீங்க, அதை எப்படி உணரலாம்? எங்களால முடிஞ்சதை ஒரு செகண்டாவது உணர்ந்துட்டு போகணும் இந்த வேதாத்திரியத்துக்கு வந்ததுக்கு. அதனால உங்கள்கிட்ட அந்த விளக்கம் கேட்கிறேன். நன்றி. இல்ல அந்த ஒரு நொடி தான் ஓப்பனிங்கான அதற்கு அந்த வாசலை திறக்கிறதுக்கான நேரம் ஒரு நொடி போதுன்ற. அப்புறம் பெர்மனண்டா
அவங்க அந்த 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 இன்ப ஊற்றிலே ஆனந்தத்திலே பேரமைதிலே இருப்பாங்க. அந்த அந்த ஷட்டர் ஓபன் பண்ற நேரம் வந்து ரொம்ப நேரம் நம்ம பூட்டை உடைச்சிக்கிட்டு இருக்க தேவையில்ல. அந்த ஷட்டர் ஓபன் பண்றதுக்கு ஒரு க்ஷணம் போதும் அப்படின்றாங்க. அது ஓபன் பண்ற நேரம் சொல்றாங்க. அந்த ஓபன் பண்ற ஓ. ஓப்பனிங் டைம் இருக்கு இல்லைங்களா? ஆ, ஆ. அது ஓப்பனிங் பண்ற நேரம் பாத்தீங்கன்னா, நீங்க குளிச்சுக்கிட்டே நீங்க தெளிவு பெற்றுட்டு நீங்க குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஓப்பன் ஆயிடும் திடீர்னு. சொல்ல முடியாது ஒரு சிலர். ஒரு சிலர் பார்த்தா ம். பாத்ரூம்ல ஞானம் வந்துச்சுன்னும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, அது வேற ஒண்ணும் இல்ல. ஞானம் வந்துச்சுன்னா இல்ல. அந்த 3 பேரும் மனோன்மணி மையத்துல இருந்துட்டு வெளிய வர்றத விட்டுட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு க்ஷணம் நின்னா போதும், ஷட்டர் ஓப்பன் ஆயிடும். சொர்க்கவாசல் திறந்துரும். அவ்வளவுதான். அப்புறம் கலந்துட்டாங்கன்னா அப்புறம் மூடவே மூடாது. அப்புறம் அவங்க அத புடிச்சுக்குவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு தடவ, அப்பப்ப அவங்க உட்காந்துக்குவாங்க ஜம்முன்னு போயிட்டு. இதுதான் விபாசனான்னு சொல்றாங்க. அதாவது சும்மா விபாசம். உட்கார்றது தான். அதுக்கு அந்த நீங்க அசைவற்று ரொம்ப நேரம் உட்கார சொல்றாரு நம்ப பதஞ்சலியார். ஜென் ம், ம், மதம்னு ஒண்ணு இருக்கு. ஜென் அப்படின்னா 6 மணி நேரம் நீங்க அசைவற்று இருக்கிறது குறிக்குது. இந்த உடல ம், முதல்ல நீங்க அசைவற்று போட கத்துக்கணும். ம், ஏன் ம், சொல்றேன்? ம். இந்த உடல் என்பது இறை துகள் தானம்மா. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. அப்ப நம்ம சுற்றி இருக்கிற பிரம்ம அசைவற்று அமைதியா இருக்குது. நம்ம உள்ளும் புறமும் அமைதியா இருக்குது. ஊறிட்டு தானே இருக்கீங்க அதுக்குள்ள நீங்க. கண்டிப்பா ஐயா. நாங்க அப்போ உங்க ஊறிட்டே தான் உடல்ல இருக்கோம். அப்படியே உங்க உடல் அசையாம அப்படியே கவனிங்க. வேற ஒண்ணும் பண்ணாதீங்க. உங்களுக்கு உட்கார வரையும் உட்காருங்க. முடியலையே படுத்துங்க. அனந்த சயன கோலத்துல பெருமாள் படுத்துங்கன்ற மாரி இதுதான் அனந்த சயன கோலம். அப்படியே ம், படுத்துங்க. சோபாவுல கூட படுத்துங்க. தூக்கம் வந்தா தூங்கிடுங்க. முழிச்சுட்டீங்கன்னா எழுந்திருக்காதீங்க. அப்படியே கண்ண மூடிட்டு அசைவற்று ஃப்ரீஸ் ஆயிடுங்க. அசைவற்று இருந்தீங்கன்னா, உங்க மனம் என்ற அறிவு என்ன பண்ணும்? அந்த ஐயா கூட கேட்டாரு. அவரு கூட இத நோட் பண்ணிக்கலாம். இந்த உடல் அசைவற்று போட்டுட்டீங்கன்னா, ஒரு விரல் கூட அசையாம மனம் பயந்துரும். ஐயோ! நம்பாள் என்ன நம்மள விட்டுட்டு போயிட்டான் போல இருக்குதுன்னு பயம் வந்து ஓடியாந்து உங்களையே கவனிக்கும் மனம். ஏன்னா, உங்க விரலையோ, உடம்பையோ எதையாவது அசைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் மனம் உங்களை விட்டு செல்லும். எப்போ உடல ம். அசைவற்று போட்டுறீங்களோ, டெட் டெட் ஸ்டேஜ்ல மனதுக்கு பயம் வந்து உங்கள கவனிக்கும். என்ன நம்பால உயிர் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆமா இருக்குது உயிர். ஆனா அசைவே இல்லையே. இவன் அசைஞ்சா தான் நம்ம வேலையே. சரி பார்ப்போம் எப்ப அசைறான்னு போலான்னு சொல்லிட்டு உங்களையே அது மனம் திரும்பி பார்க்கும் பொழுது, உங்க உடலும் அசையல. அதை பார்க்கின்ற மனமும் அசைவற்ற தன்மைக்கு போகும். இது செட்டில் ஆக, அது செட்டில் ஆக, ஒன் பை ஒன்னா செட்டில் ஆக இந்த ஆத்துல தண்ணீர் போது பாருங்க. புத்தர் வந்து ம். கடந்து வர்றாரு சீடர்களோட. தண்ணி எடுத்துட்டு வாப்பா குடிக்கன்னு சொல்றாரு. அந்த சீடன் ஓடி போயிடும்போது ஒரு மாட்டு வண்டி இறங்கி போயிடும்னு அது மண்ணு கலங்கிடுது. அவன் குரு கிட்ட வந்து சொல்றான் தண்ணி கலங்கி போச்சு குருவே சாப்பிட முடியாதுன்னு. சரி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போன்றாரு. 1/2 மணி நேரம் கழிச்சு போறான். அந்த போய் பார்த்தா தண்ணி அந்த கலங்கிய மணல் எல்லாம் ஒரு 50, 60% செட்டில் ஆகி கீழ இருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஒண்ணும் பண்ணல. அதை கவனிக்கிறான் அப்படியே. அழகா இறங்குதே மண்ணுலான்னு. அப்படியே விட்டுறான் பொறுமையா எல்லா மணலும் அடியில போய் செட்டில் ஆகி தெளிந்த நீரா இருக்குது. கொண்டுட்டு வரான். என்னப்பா இவ்வளவு சுத்தமா இருக்கு கலங்கி போயிருக்குன்னு சொன்னா நல்லா இருக்க தண்ணி என்ன பண்ண இவ்வளவு சுத்தம்? நான் ஒண்ணுமே பண்ணல. நான் சும்மா கவனிச்சேன். தண்ணி எல்லாம் சுத்தமாயிடுச்சு. அதுவே செட்டில் ஆயி. அதான் ஞானமே. இன்னைக்கு உபதேசமே அப்படின்றார். அந்த மாதிரி இந்த உடல் பிரம்ம கடலில் இந்த உடல் என்ற துகள் மணல் துகள்கள் ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். சும்மா போடுங்க. கவனிங்க. அப்படியே செட்டில் ஆக தன் முழுமையை உணர்ந்து எப்போ வேணாலும் ஓப்பன். சரியாம்மா? ஐயா வாழ்க வளமுடன். உண்மையிலே கண்ணை கலங்கி கேட்கிற மாதிரி இருந்தேன். ரொம்ப சிறப்புயா, நன்றியா. முடிஞ்ச அளவு பின்பற்றி நாங்களும் சிறப்படைய அடையணும் ஐயா. அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். நமக்கு இல்லாததான் சாமி திரும்ப நமக்கு என்ன கவலை? அவ்வளவுதான். சந்திராமா, மிகவும் நன்றி சந்திராமா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா சொன்ன மாதிரி உங்களோட ஒரு கேள்விக்குண்டான பதிலையும் கேட்கும் போது எங்களுக்கு வந்து எப்படியோ இருக்குயா. ரொம்ப அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணனே தெரியல. நீங்க உணர்ந்த விஷயங்களை எங்களுக்கு உணர்த்துறதுக்கு முயற்சி பண்றீங்க ஐயா. அது நல்ல புரியுது எங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாமே நம்ம சாமிக்கு இதம்மா. ஏன்னா அவருடைய தெய்வீக எண்ணம் தான் இன்னைக்கு அவருடைய அணுக்கள் தானே நமக்குள்ள ஃபீட் பண்ணிருக்கிறாரு. ஒரு இறைத்துக்குள்ள உள்ள அமுச்சு விட்டாரு ஒவ்வொருத்தருக்குள்ளயும். அது உள்ள போய் ஆடிட்டு கிடக்குது. அது நமக்கு ஒண்ணும் வேலை இல்ல. அவர் பாத்துக்காரு. எல்லாம் அவருக்குதான். நீங்க சொன்னது ரொம்ப பிரமிப்பா இருக்கியா. அதாவது அசையாம இருந்தாலே வந்து நமக்கு சும்மா இருங்கிறத வந்து அப்படியே உடலும் அசைவா இல்லாம வச்சுக்கும் போது கூட நமக்கு ஒரு மன அத அலைச்சல். நைட்ல நீங்க நைட்ல பயன்படுத்திக்கலாம். தூங்கும்போது எல்லாருமே
கொஞ்சம் முன்னாடியே படுத்துருங்க. 8, 9 மணி படுத்துக்கிட்டு அப்படியே சுவாசத்தை கவனிச்சுட்டு படுத்துக்கிட்டே உங்களை அசையாம கவனிங்க. அத்திவரதர் கதை இதுதான். மூழ்கியே இருக்கிறாருல 40 வருஷம் அவரு. ஆமாங்க ஐயா. நாம தான் எல்லாரும் பார்த்து பெரிய அத்திவரதர் பொழுது கடைசியில எல்லை இல்லாத பெரும்பத்தூர்ல கடக்குறோம் டெய்லி. பிரம்ம கடல்னாலே இல்ல உங்க நினைவுதாயா வரும் எங்களுக்கு. இல்ல பிரம்ம பகல்ல உற்சவம் பகல்ல உற்சவம் முடித்து நைட்ல வந்து மூலவர் ஆயிடுறோம். வாழ்க வளமுடன். ஆமா நன்றி நன்றி ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். ஐயா. நன்றி ரொம்ப கிருபாநிதி சிறப்பு. அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்த அன்பராக உமையாளம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க இந்த பீனியல் கிளாண்ட் வந்து ஆனந்த கருவி அப்படின்னு சொன்னீங்க, அது சொல்லுங்க ஐயா. அதுதான் எனக்கு தெரியும். இல்ல ஒவ்வொரு கிளாண்டுக்கும் ஒரு ஒரு ரசாயன உற்பத்தி ஆகுமா பொதுவா. சரிங்க. நம்ம உடம்பு வந்து சாலிடு கிடையாது. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் திணிவா இருக்கிற அணுக்கள் கூட்டம் 120 ட்ரில்லியனுடைய திணிவு வந்து பருவுடல், எலும்பு சதை. கரெக்டா? சரிங்கய்யா. அதுக்கு சென்டர் வந்து மூலாதாரம். சரிங்கய்யா. அந்த மூலாதாரத்துல ஒரு எண்டோக்ரின் கிளாண்டு தான் மூலாதார சக்கரத்துல ஒரு எசன்ஸ் திரவம், எண்டோக்ரின் திரவம் உற்பத்தி ஆகும். அது இந்த பருவுடலை மாத்திரம் மெயின்டைன் பண்ணி. சரியாமா? சரிங்கய்யா. அதான் சுவர். அதுக்கப்புறம் ஒரு லேயர் இருக்கு. 60 ட்ரில்லியன் வந்து ரத்த அணுக்கள் இருக்குதான் நம்ம உடம்பு ஷேப்புக்கே. சரிங்கய்யா. பருவுடல் 120 ட்ரில்லியன் ரொம்ப திணிவா இருக்கா. அதுக்கு சென்டர் மூலாதாரம். அந்த இந்த 120 ட்ரில்லியனுடைய ஆபரேஷன் ஃபுல்லா அந்த ஹெட் குவார்டர் தான் கவனிங்க. எந்த ஹெட் குவார்டர்? மூலாதார ஹெட் குவார்டர் சென்டர். அங்க ஒரு எசன்ஸ் திரவம் உற்பத்தி ஆனாதான் உடம்பு ஆரோக்கியமா இல்ல டயர்டா ஃபீல் பண்ணுது. அதுதான் நைட் டயர்டா ஃபீல் பண்ணா நைட்ல சாந்தி தவம் பண்ண சொல்றாங்க. வேற ஒண்ணு. ரெண்டாவது சுவாதிஷ்டானம் என்ன கண்ட்ரோல் பண்ணுதுன்னா 60 ட்ரில்லியன் ரத்தம் அணுக்கள் உடம்பு ஷேப்புக்கு. அது வந்து சுவாதிஷ்டான மையத்துல குவியுது. சரிங்க. அந்த இடத்துல ஒரு சுவாதிஷ்டானம் அட்ரினல் சுரப்பி உங்களுக்கு தெரியும் சுரக்குது. அது வந்து ரத்தத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு ரசாயனத்தை. மணிபூரகம் வந்து பாத்தீங்கன்னா 30 ட்ரில்லியன். நான் சொல்றது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. கரெக்டுங்களா? 30 ட்ரில்லியன் அணுக்கள் கூட்டம் நம்ம உடம்பு ஷேப்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. அது வந்து மணிபூரகத்தை மையமா வச்சு. மணிபூரக திரவம் வந்து சுரக்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா அது அதை மெயின்டைன் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் அநாகத சக்கரம் வந்து காற்று, அதாவது 15 ட்ரில்லியன் காற்று அணுக்கள் நம்ம பாடி ஷேப்லயே 15 காற்று அணுக்கள் போட்டோம் நம்மளமே இருக்கு. அது வந்து அநாகத சக்கரத்துல குவிந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அங்க ஒரு திரவம் வந்து அவர் விசுத்தி வந்து பாத்தீங்கன்னா 7.5 ட்ரில்லியன் உயிரணுக்கள் நம்ம உடம்பு ஷேப். அதான் நம்ம உடம்பு போயிருது உயிர் போயிடுச்சுன்னா. அது விசுத்தியை மையமா கொண்டு அங்க ஒரு விசுத்தி திரவத்தை தைராய்டு சுரப்பி சுரந்து ஆச்சுங்களா. இதுக்கப்புறம் இந்த 5த்துக்குமே ஒரு சென்டர் இருக்கிறது ஆக்கன சக்கர ஞான குகை பார்த்தோம். அந்த ஞான குகையில பிட்யூட்ரி சுரப்பின்னு ஒண்ணு சுரக்குது. அது என்ன பண்ணுதுன்னா புலன்களை வந்து ஒரு பேலன்ஸ்டு பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கும். அதோட கண்ட்ரோல் புலன் கட்டுப்பாடு. என்ற விரிவலை காந்தம் உடல் ஒட்டுமொத்த பேக்கேஜ் உடைய டிப் வந்து எங்க இருக்குன்னா மனோன்மணி மையத்துலதான் இருக்கு எல்லா ஆபரேஷனும். அந்த மனோன்மணி கருவியோட விஷயம் என்னன்னா ஹிப்போதலமஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. மெலட்டோன் இல்லையா? ஹிப்போதலமஸ். மெலட்டோன் உற்பத்தி பண்றது ஹிப்போதலமஸ். அதனுடைய ரியாக்ட் ஆன பிறகுதான் அது மையத்துல வரக்கூடிய பீனியல்ல வந்து பீனியல் சுரப்பி அப்படின்னு ஒரு திரவம் வருதுமா. அந்த திரவம் வந்த அடுத்த செகண்டே அது வந்து வைப்ரண்ட், அதாவது சந்தோஷ உணர்வை, ஆனந்த உணர்வை உற்பத்தி பண்ணிடும். ஹாப்பினஸ். இது வந்து பேரின்பத்துல ஒண்டிதான் சுரக்கும். மத்த நேரத்துல சுரக்காதது. என்லைட் ஆகும்பொழுது மட்டும்தான் சுரக்கும். மத்த நேரத்துல ஆஃப் ஆகியே தான் இருக்காது. நீ அந்த இடத்துல போனா அந்த சுரப்பியோட தன்மை என்னன்னா அது யாரு அங்க போனா நம்மளா யாரும் போனா சுரக்க மாட்டான். அந்த தூங்கும் பொழுது அந்த பீனியல் சுரப்பி சாரி மெலட்டோனி சுரப்பினா சுரக்கலாம் இருக்குல்ல. ஆனா மனோன்மணி சுரப்பியா சுரக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல அமைதியா அந்த இறைநிலையுடைய மெட்டீரியல், மனோன்மணி, அப்புறம் அறிவு எல்லாரும் அந்த இடத்த அசைவற்று தன்மையில நிற்கும் பொழுது யாருமே டிஸ்டர்பன்ஸே இல்லாம வெறுமனே ஒரு எம்டியா ஒரு க்ஷணம் இருந்ததுன்னா லீக் ஆயிடும். மனோன்மணி ஒரு திரவம் லீக் ஆன உடனே பிளிஸ்ஃபுல்னஸ் ஆனந்த பைத்திய மாதிரி சிரிப்பாங்க. அது கண்ணீரா ஊத்தும்.
சரிங்க ஏன் ஐயா. அழுவுறன்னு தெரியாது. உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடுக்கும் கண்ணீர் மல்க அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்டா அழுதுன்னு தெரியாது அவன். வள்ளல் பெருமான் சொல்றாரு, அழுது அழுது நனையும். பைத்திய மாதிரி சிரிப்பான். அந்த சுரப்பி அதை மாதிரி பண்ணும். ஏன்னா அவன் பிளிஸ்ஃபுல்னஸ் ஒன்னஸ் ஆயிட்டான். அத்வைத அறிவு போயாச்சு. சரிங்க சரிங்க ஐயா. நீங்க சொன்னதுக்கு நான் கரெக்டா சொல்லிட்டேன்னு தெரியல. என்ன ஐயா கொஸ்டின்? என்னங்க ஐயா அற்புதம் ஐயா. வாழ்க ஆமா ஆனந்த பரவசம் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஆனந்த ஒரு நிலை அடைய, தெய்வீக நிலை அடையறவங்களுக்கு தான் அந்த ஒரு உணர்வு கிடைக்கும் இல்லைங்களா ஐயா? ஆமா. அதாவது நம்ம மனோன்மணிமா சந்திராமா, நம்ம சொல்லுங்க. மனோன்மணி எல்லாத்தையும் வசமாயி போய் கிடக்குது இப்போ. சிறை மனோன்மணி தான் கண் வழியா பார்த்து என் வீடு, என் மக்கள், என் சாதி, எனதுகள் வசமா இருக்கிறது. அத்தனை மனோன்மணி மூலமா வசமாயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் வசப்பட்டு விட்டோம். அந்த வசப்பட்டதுல இருந்து வேணாம், இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு விட்டுக்கிட்டே வரும். உடலும் நான் இல்லை விட்டுக்கிட்டே வந்து எங்க போவோம்? வேற வழி இல்ல. எங்கிருந்து புறப்பட்டதோ பரந்தானே, மையத்துல பரந்தானே இருக்கு. அந்த பரத்தோட போயிடுச்சுன்னா பரவசம். பரத்தின் வசம் பரவசம். புரியுதுங்களா? நன்றிங்க நன்றி. சிறப்புங்க ஐயா. சிறப்புங்க வாழ்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்து நமது ஒரு மூத்த வேதாத்ரி அன்பர் இந்திராணி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. இந்திராணி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா சந்திராமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இவ்வளவு விரைவில் மறுபடியும் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல ஐயா. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கொடுத்திருக்காங்க ஐயா. நன்றி. கொஞ்ச நேரம் பேசுறேன்னு அவ்வளவு ஞானிகளை அறிமுகப்படுத்திட்டீங்க ஐயா. ரொம்ப இருந்தது இத்தனைகளா. இதுல நாம எந்த ஞானின்னு யோசிக்க வச்சுட்டீங்க ஐயா. சனச்சித்தம் சனப்பித்தம்னு சொல்றாங்க. பித்தமா சாரி சித்தரா சித்தமான்னு தெரியல. அந்த ஆளுக்கு சனச்சித்தம் சனப்பித்தம் அப்படின்னு பேச்சு வழக்குல பேசுவாங்க. அது என்ன அர்த்தம் ஐயா? அதுக்கு நீங்க சொல்லும் போதுதான் நான் யோசிச்சேன். சித்தர்களை பத்தி சொல்றதா அல்லது நீங்க சொன்ன மாதிரி கிறுக்கன் பித்தன் அந்த வகையை சேர்ந்த ஞானியா? அதாவதுமா சனசித்தம் சனப்பித்தம்னா, பித்தம்னா சூடு, ஹையஸ்ட் பவர், ஓவர் ஹீட். மனோன்மணியில ஜோதி எரிஞ்சிச்சுன்னு அர்த்தம், நெருப்பு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல அதான் சொன்ன பாத்தீங்கன்னா, இந்த சனத்துல சாமிஜி சொன்ன அந்த நிலை, மனோன்மணி நிலை தனியில் அறிவு அங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது. மூளை மையத்துல இருக்கக்கூடிய அறிவு, அந்த இருப்பு நிலை பிரம்மக்கடல் வந்து மோதிக்கிட்டு இருக்கிறது மனோன்மணி. மூணுமே அந்த இடத்துல அந்த நிலை தனியில் அங்கிருந்து கொஞ்சம் கூட விலகி வந்து நான் கொஞ்ச நேரம் அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல, எல்லாரும் அப்படியே சுத்தி இருங்க, நீ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 5 நிமிஷம் ஐயா வந்து தவத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் விடணும் நீங்க. அப்ப அவர் அந்த இடத்துல ஒரு க்ஷணம் வந்து அசைவற்று இருக்கும் பொழுது ஆனந்தம் பொங்குது. அந்த இடத்துல வர்றதுதான் பித்து புடிச்ச மாதிரி, சனப்பித்து பைத்தியம் முடிச்ச மாதிரி சிரிப்பாங்க. அந்த நெருப்பு உற்பத்தி ஆயிடும், அண்ணாமலை நெருப்பு. ஓஹோ. சாமிஜி ஆசிரியர் பயிற்சியில இந்த மனோன்மணி தவம் விபாசனாலாம் அவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது மனோன்மணி திறந்துருச்சு ஐயா. ஏன்னா அது ரொம்ப நாள் செஞ்சு பழக்கம். இன்னொன்னு ஐயா, நீங்க சொன்ன ஞானிகள்ல எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன் ஐயா, நம்ம பாரதி எந்த ஞானி ஐயா? என்னம்மா? பாரதியார். ஆமா. அவர் எந்த வகை ஞானியை சேர்ந்தவர்? ஞானங்கிறது ஒரே வகைதாம்மா. எது பல வகை ஞானம்ங்கிறது ஒன்ன சாவர இடம் தானே ஞானம். பல வகை ஞானத்துல பல வகை எல்லாம் கிடையாது. அப்படி சொல்லணும்னு போனா நீ அவர் கர்ம அது எல்லாம் முழுமை உணர்ந்த பிறகுதான் அவர் கர்மியோக ஞானி வராங்க. செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்து ஞானத்தை வாழ்வே தோம போயிட்டு இருப்பாங்க. அது அப்புறம்தான். யாரா இருந்தாலும் அந்த முச்சந்தில வந்து நீங்க ஓபன் ஆனா மட்டும் ஒரே ஞானங்கிறது ஒரே உணர்வு தானம்மா. அம்மா ஞானங்கிறது அத்வைதம், பிளவுபடாத ஒரே இடத்துல யாருமே காணாம போயிருதாமா ஞானம். அங்க போன பிறகு பாரதியாரும் கிடையாது, சாமிஜி கிடையாது, வள்ளலார் யாருமே அந்த இடத்துல காணாம இல்லாத இடம் தான் ஞானம். நோபடி சார். குருவும் இல்ல, திருடனும் இல்ல, கடவுள் இல்ல, தெய்வம் இல்ல. நீங்க கடவுள் சொல்றது இல்ல, பிரம்மம் சொல்றது இல்ல, தெய்வம் சொல்றது இல்ல,
ஞானின்னு சொல்றது இல்ல, குருன்னு சொல்றது இல்ல, யாருமே இல்லாத இடத்தான் போய் நீங்க அடையிற அந்த ஒரு உணர்வு தான் ஞானம். உணர்வு ஞானம். அவ்வளவுதான், அங்க யாரும் கிடையாது. நீங்க தான் பாரதியார் சொல்லு, அவர் கேட்டா அவர் பாரதியார்னு சொல்ல மாட்டார். ஆமா. நாம வச்சது ஒரு அடையாளம். ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல எல்லா ஞானத்தையும் அறிமுகப்படுத்துனீங்க. ஞான குகைன்னு போன தடவை பேசுனீங்க, இப்போ இந்த தலைப்புல பேசுறீங்க. அடுத்து எதுல உங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியல. ஆனா நீங்க அடிக்கடி ஸ்கிரீன்ல வரணும் ஐயா. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது உசுப்பி விடணும். அதான், ஏன்னா நாங்கெல்லாம் தூங்கி போயிருக்கிறோம். உசுப்பி விட்டாக்கத்தான் அந்த ஞானத்தை போய் தொட முடியும், எட்டி பார்க்கவாத முடியும். தொடருமோ இல்லையோ ஞான வாயில வாசல் படியிலேயாவது போய் நிக்க முடியும். ரொம்ப நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தொட்டுக்கொண்டே இருப்பவனை நான் தொடுவதா? உள்ளே எல்லாமாக இருப்போம். வாழ்க வளமுடன். அதாவது திருநெல்வேலி அல்வாவே, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவே எனக்கு இருட்டுக்கடை அல்வா தான் வேணும் அடம் முடிச்சா நான் என்ன பண்றது? மீன் கடல்ல மீன் இருந்துட்டு கடல் எங்க இருக்குன்னு கேட்ட மாதிரி இல்லைங்க ஐயா. அதுமா திருநெல்வேலி அல்வா வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்துட்டு இருட்டுக்கடை அல்வா, அது இருட்டுக்கடை அல்வானா உனக்கு தெரியுமான்னு எல்லாம் விளக்கம் கொடுக்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில இந்த சிவன் கோயில் நெல்லையப்பர் கோயில் வாசல்ல கிடைக்குன்னு சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை கிடைக்காது. அவன் போய் லைன்ல நிக்குது திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. அங்க போய் வாங்கும் போது தெரியும் என்ன மாதிரியே இருக்குது. என்ன நீ? ஆமா, நீதான் இருட்டுக்கடை அல்வா. அடக்கடவுளையே. ஐயா, இது ரொம்ப அருமையான உதாரணம், யாருக்குமே ஆமாய்யா, ஆமா. எல்லாமே இறையாத்தான கருப்பர்களா தானே இருக்கும். அதனால ரொம்ப நன்றி இந்திராணிமா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. இறைவனுக்கு மோட்சத்தெல்லாம் கொடுக்க முடியாதம்மா, அது ஏற்கனவே மோட்ச பொருள் தான். நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் நன்றி ஐயா, நன்றி. அந்த எண்ணத்துல அந்த நம்பிக்கையிலேயும் தான் ஓட்டிட்டு இருக்கு வாழ்க்கை. எப்படியாவது எட்டி பிடிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல கொஞ்சம் கொஞ்சமா தேறியாச்சு. இந்த இது கொரோனா வந்ததுல ஏதோ அரைகுறையா இருந்தாலும் நாங்கெல்லாம் கொஞ்சம் தேறிட்டோம். இன்னும் முழுசா தேரணும்னா உங்களை போன்றவர்கள் நிறைய எடுத்து சொல்லணும் ஐயா. ஒரே 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 இந்த நேரத்துல ஒரே ஒரு தீர்வு உங்களுக்கு, சாமிஜி கால கெட்டிதான் பிடிச்சுக்குங்க. அவர் தன் புறக்கமல பாதங்கள்ல உங்களை கண்டிப்பா நிச்சயமா சத்தியமா அணைத்து வச்சுக்கொள்ள, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அங்க சீட்டை ரிசர்வ் ஆயிடுச்சு, நீ கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. திருநெல்வேலி அல்வா போலவே இனிக்கின்றது உங்களோட பதில். வாழ்க வளமுடன். ஆமாய்யா, ஆமாய்யா. அடுத்த அன்பராக அன்பிற்கினிய பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சந்திரா அம்மா, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எப்படியும் வீடியோல வரமாட்டாங்க, எப்பயாவது ஒரு முறை நேர்ல ஐயாவை சந்திச்சிடணும்னு இன்னைக்கு காலையில பயிற்சி எல்லாம் முடிக்கும் போது ஒரு சங்கல்பமா வச்சேன். வீடியோலயே வந்துட்டீங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க வச்ச சங்கல்பம் தானே இது? பாருங்க, நிறைய பேருங்க, நிறைய அன்பர்கள், எல்லாரோட ஆசை, அது ஒரு எதிர்பார்ப்புங்க ஐயா. நானும் உங்களை முதன்முறையா இப்பதான் பாக்குறேன் வீடியோல. போன் கொஞ்சம் ப்ராப்ளம், அதெல்லாம் எல்லாம் வரக்கூட நமக்கு நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆசானுடைய சீடர் பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும், மாணவன் தானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் சூழ்நிலை எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சு போயிடும். அதனாலதான் நான் ஆடியோ ரெக்கார்ட் அமைச்சிடும் சமயத்துல நேரடியாக. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கய்யா. இறைக்கும் குருவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க நீங்க வந்ததுக்கு. இப்ப நிறைய தலைப்புகள் நீங்க இன்னைக்கு சொல்லும் பொழுதுதான் புரிஞ்சுது. ஞானக்கடல், ஞான புதையல், ஞான சூன்யம், இதெல்லாம் நீங்க எதற்கு செலக்ட் பண்றீங்க அப்படின்றது இன்னைக்கு அந்த விளக்கம் கிடைச்சுது. அப்ப இந்த ஞானம்ன்ற வார்த்தை எல்லாம் அந்த ஒரு நிலை, கடைசி நிலைக்கு போனவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம்ன்ற எண்ணம் எங்க எல்லாருக்குமே அது இருந்துட்டு தாங்க இருந்தது. நம்ம எல்லாம் இப்ப ரொம்ப இதெல்லாம் இருக்கோம். பண்ணிட்டு உடம்ப தயாரா வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும். பொதுவா உடம்புங்கிறது இறை உடம்பு தான் இல்லையா? இது ஆக்சுவலி ஏற்கனவே கல்கண்டு தானே. பிரம்ம கரும்புச்சாருன்னா உடம்பு கல்கண்டு தானே. அந்த அணுக்கள் துகள் சக்கரை தானே.
அப்ப எதை தொட்டாலும் இன்னைக்கு ஆல்ரெடி இது உணர்வு மயம் தானே. உணர்வு ஆல்ரெடி உணர்வு தான். நீ உணர்வான உணர்வு மயத்துல தானே இருக்குது. அப்ப அது உணர்வுங்கிற ஒரு ஏரியாவை பிடிக்கணும்னா நீங்க வேகமா நடங்க போக டக்குன்னு ஒரு நின்றுடுங்க. எல்லாத்தையும் கட கட கடன்னு சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிச் ஆஃப் யுவர் கான்சியஸ்னஸ், யூஆர் கெட்டிங் என்லைட்டன். வேற ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் சுவிச் ஆஃப். தோசை திருப்பி போடுறதாமா. ஒர்க் பண்ணிட்டே இருங்க. உருவத்துல கான்சியஸ் வச்சுக்கிட்டு தோசை இப்படி திருப்பி போட்ட உடனே வேற நம்ம திருப்பிறீங்கல்ல. இப்படி திருப்பினா கருப்பு கண்ணன் கிருஷ்ணம் டக்குன்னு முழுமையாயிடுவீங்க. அப்படியே ஸ்டில் ஆயிடுங்க. ரோடா இருந்தா கூட சரி, டக்குன்னு திருப்பங்க ஆக்டிவிட்டிக்கு வந்துடும். இவ்வளவுதான் மேட்ரு. வாழ்க வளமுடன் ஐயா. அப்புறம் ஒரே ஒரு ஐயம் ஐயா. ஐயம்ன்றது வந்து இது நிறைய முறை உங்ககிட்ட கேட்டிருக்கோம். இருந்தாலும் இது எல்லாருமே இதுக்கு ஒரு விளக்கம் திரும்ப தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இருப்பு நிலை, அதாவது நம்ம பயிற்சி செய்ய செய்ய அந்த ஒரு நிலை நம்ம அடைவோன்றத வந்து இருப்பு நிலை, சுழலலை, விரிவலை, மீண்டும் விரிவலை, சுழலலை, இருப்பு நிலைன்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு முறை எங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லதா இருக்கும். வாழ்க வளம். கடல் தண்ணி இருக்குல்லம்மா, கடல் தண்ணி வந்து பிளைனா இருக்கு. காத்தடிச்சுன்னு அப்படியே அசைகிறதுதான் அலை இல்லையா? ஏங்கிறது தண்ணியே அசைஞ்சா அசையும் தண்ணி, அசையாத தண்ணின்னு சொல்றேன் இல்லையா? மீண்டும் அந்த தண்ணி அப்படியே ரிவர்ஸ்ல வர்றது வந்து விரிவலை, மீண்டும் தண்ணியா போயிடுது. அதே மாதிரி இருப்பு நிலைகள்ன்ற பிரம்மமும் ஃப்ளூயிட் மாதிரிதான் இருக்குது. நைஸா அது அப்படியே சூழ்ந்தழுத்தி சுழலும் போது சுழலலை. எல்லை இல்லாதது ஆல்ரெடி இருந்துகிட்டே இருக்கு. ஸ்டாக் போர்ஸ் இருப்பு நிலை. அது மடிப்பு விழுந்து சுழல்வதால சுழல் அலை. அது மீண்டும் எக்ஸ்பேண்ட் ஆகி விரிஞ்சுக்கிட்டே போய் மீண்டும் இருப்பா மாறிடுது. விரிவலை மீண்டும் இருப்பு நிலை. இது ஒரு வட்டம், பூஜ்ய நிலை. இது மட்டும் நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? சொல்லுங்க. எல்லா தோற்றங்களையும் தனித்தனியும். ஆமாங்க, நடந்துட்டு தாங்க. நாம என்னத்தை போய் அடையணும்? இருக்குன்னா அதே பொருளா. இதுல ஒரு வைப்ரேஷன் நடக்கும். இருப்பு நிலை பிரஷர் அதிகமாகும் போது ரோல் ஆகி சுத்தும் பொழுது மீண்டும் விரிவலையா எக்ஸ்பேண்ட் அந்த சூழ்ந்த அழுத்தம் பிரம்மம் மீண்டும் ஒவ்வொரு சூழலை மையம் வரைக்கும் அணு வரைக்கும் முட்டி மோதி ரிவர்ஸ்ல வரும்போது கொள்ளு மாற்றல் தள்ளு மாற்றல நடக்குது. பாத்தீங்கன்னா இது நடந்துகிட்டே இருக்கும். பிரணவம் இருப்பு நிலை சுழலலை என்ற அணுவா வரும்பொழுது பிரம்மம் ஒவ்வொரு அணு மையத்துல வந்து இடிச்சுட்டு போவோம். சூழ்ந்து அழுத்திக்கிட்டே இருக்க சுத்துது. மையம் வந்து போக போக அதோட விரிய எலக்ட்ரானா இருக்கும்போது ரெண்டு இந்த தமிழ்ல வந்து ஊக்கு 2 8க்கு ஆண் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? 2 மடங்காக குறையுது ப்ரெஷர்ல. புரோட்டானா விரியுது. நியூட்ரானாவே போய் நியூக்ளியஸா போய் முடியுது. அதான் இருப்பு நிலை, சுழலலை, விரிவலை, மீண்டும் இருப்பு நிலை. இது பூஜ்ய நிலை. இது நடந்துகிட்டே ஓம்காரம். உங்க கண்ண மூடி அசையாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு ஃபுல்லா ஓம் சொல்லிட்டு கிடக்கும். உங்க வீட்டுல இருக்கிற பீரோ, கட்டில, சூரியன், சந்திரன் எல்லா இடத்துல ஓம்காரம் நடந்து கொண்டே இருக்கு. இதுதான் விஷயமே. மேட்ரே இவ்வளவுதான் மேடம். சக்திகலமும் சிவகலம் தான், வேற ஒண்ணுமே. நல்லதுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சந்திராமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. அடுத்த நண்பராக மாரி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப இத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம தவம் பண்றோம்னு சொல்றீங்க. இது எப்படிங்க நம்ம வந்து இறையாற்றல் தான் உள்ளுக்குள்ள நம்ம செய்யுது, நம்ம எதாவது பண்றது சொல்றோம். அதுவே இருக்கும்போது நம்ம பல மன கஷ்டங்கள்ல இருக்கும்போது எப்படி இது நம்ம எண்ணங்கள்ல வந்து சில துன்பங்கள் வரும்போது எப்படிங்க இதை பாத்துக்கணும்? ரைட், கரெக்ட். நீங்க சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட் தான். அது வந்து உங்க அந்த பிரச்சனையெல்லாம் டேவ்ல வச்சுக்கங்க. அது இருக்கதான் செய்யும். இப்போ வந்து ஒரு விஷயம்னா அந்த நான் முடிஞ்ச அளவுக்கு 4 மணிக்கு நீங்க எழுந்து 3-4 மணிக்கு எழுந்த ஐயா, இந்த உடற்பயிற்சி சாமிஜி கொடுத்த எல்லா ரகசிய உடற்பயிற்சியில தான் தயவு செய்து இருக்குது ஐயா. உங்களுக்கு கஷ்டமா இப்போதைக்கு இது மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த உலகத்துல நான் தான் சொன்ன வரும்போது வித் அவுட் தான் இல்லையா? ஏதோ எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா ஆமா சொல்லுங்க. மனைவி, கணவன், புள்ள, அது இதுன்னு எதாவது ஒரு நிர்வாணமா பிறந்தீங்க, நிர்வாணமா வந்தீங்க இல்லையா? ஆமா, நிர்வாணமா போறோம். ஆமா, சரி, இருக்கும்போது நிர்வாணம் தான் இல்லையா? ஆமா. ஏன் நிர்வாணம்? நீங்க வெறும் அணுக்கள் கூட்டம் தானே? ஆமாங்க. எத்தனை அணுக்கள்? நீங்க 120 ட்ரில்லியன் அணுக்களுக்கு ட்ரெஸ் பண்ண முடியுமா? ட்ரெஸ் வாங்கி போட முடியுமா? போத்தீஸ்க்கு போய் நீங்க போட முடியாது.
சும்மா அதெல்லாம் நான் ட்ரெஸ் போட்டுங்கிறேன்னு சொல்றதெல்லாம். ஆஹ் அதாவது ஒரு 50 பேர் நிக்க வச்சுட்டு ஒரே சட்டை போட்டா எப்படி இருக்கும்? உள்ள எல்லாம் நிர்வாணமா தான் நிற்பாங்க. ஆமா ஆமா 50 பேர் நிக்கிறாங்க ஜென்ஸ். அந்த 50 குழந்தை வச்சுங்க, 50 குழந்தை நிக்குது, 50 குழந்தை ஒரே ஒரு பெரிய ட்ரெஸ்ஸா போட்டு பெட்ஷீட் போட்டு மூடிட்டீங்க. எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். திறந்தா தெரியுது எல்லாமே குழந்தைங்க நிர்வாணமா இருக்கு. அந்த மாதிரி உள்ள எல்லாம் நிர்வாணமா தான். புரியுதுங்களா? சரிங்க. அதனால அதுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கணும். என்ன பயிற்சி? அவங்க எல்லாம் சேர்ந்து நீங்க அவங்களா இருக்கிறீங்களா? வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையா அந்த 120 ட்ரில்லியன் குழந்தைகளோட வாழ்க்கையா? அணு வந்து குழந்தையா உங்களுக்கு? சிவக்குழந்தை இல்லையா? அதுதானே வாழுது. ஆனா நம்ம உலகத்திலே கடங்காராக இறைவனையே கடங்கார இறைவனுடைய குழந்தைங்களே கடங்காரை வச்சுக்கிறோம் நம்ம உலகத்துல கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லைங்கய்யா. இந்த உடற்பயிற்சி காலையில 4 மணிக்கு 3:30 4 மணிக்கு எழுந்து பயிற்சி பண்ணுங்க. அதுக்குதான் கொடுத்திருக்காரு. இது வந்து உடலுக்கான பயிற்சி அல்ல, இது நுண்ணுடலுக்கான பயிற்சிங்கிறத முதல்ல வரணும். சாமிஜி அந்த மாதிரிதான் டிசைன் பண்ணி இருக்கிறாங்க. இது ஞான பயிற்சிங்க. அது அந்த நுண்ணுடல் துகள் பயிற்சி ஆக்டிவேட் பண்றதா இந்த சாமிஜி 9 நிலை பயிற்சிய 2 மணி நேரம் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் உடற்பயிற்சி நல்லா ரிலாக்ஸேஷன்ல பண்ணிட்டு அஸ்வினி முதிரை காயகல்பம் போட்டுட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க ஐயா. இவனை நல்லா பயிற்சி பண்ண 100 நாள் பண்ணி பாருங்க. இதே மாதிரி என்ன ஆகுன்னா பக்கத்துல இருக்கிற ஆகாஷனுக்குள்ள உங்க அணுக்களும் உங்க ஜீவகாந்தமும் வான்காந்தமும் ஒன்னா இணைஞ்சு கலந்துரும். நீங்க வான்காந்த மனிதரா மாறிடுவீங்க. அப்ப என்ன அவன் எழுந்த உடனே நான் அவர்கிட்ட போய் பணம் கேட்கலான் இருக்கேன், அது நீ கொடுப்பாரான்னா உடனே அவரே போன் பண்ணுவாரு. எப்போ ஒண்ணு பாக்கணும் வாய. ஏன்னா இதான் முகவசி ஜகவசி சாமிஜி. நீங்க உங்க அணுக்களை முதல்ல வான்காந்த அணுக்களா மாத்துங்க. உங்க ஜீவகாந்தத்தை வான்காந்தமா மாத்து. ஜீவகாந்தத்தை ரிமூவ் பண்ணுங்க. பயிற்சி பண்ணீங்கன்னா சாமிஜி சின்சியரா வான்காந்த மனிதரா மாறிட்டீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சிக்னல் வந்து அங்க ஃபாஸ்டா நம்ம பிரேயர்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பிரேயர் ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு தேவையானது வந்து நிக்கியா. நாம பரபரப்பா கவலையில என்ன பண்ண போறோம் இருக்கும் பொழுது உங்க ஜீவகாந்தம் துண்டு போட்டுறோம் ஹையர் ஃப்ரீக்வன்சில. பக்கத்துல வான்காந்தம் நார்மல் ஃப்ரீக்வன்சி பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்குது. நீங்க நினைக்கிறது உங்களுக்குள்ளே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம், வெளியே டிராவல் பண்ணாது. பிரார்த்தனை பலிக்குமா? அப்ப நீங்க நல்ல வான்காந்த மனிதரா கலந்து இருந்தீங்கன்னா பயிற்சி பண்ணி நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இதுதான் சிக்னல். இப்ப நம்ம உடற்பயிற்சி பண்றோங்க 6 மணிக்கு பண்றோம், அது 4 மணிக்கு பண்ண சொல்றீங்களா? அப்போ 6 மணிக்கு பண்ணக்கூடிய பயிற்சியில பெருசா எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. உடம்பு நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. நுண்ணுடல் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். காஸ்மிக் எனர்ஜி, அந்த ப்ளூ எனர்ஜி, எத்திரிக் எனர்ஜி உங்க ஒவ்வொரு அணுகுல வந்து கிளென்ஸ் பண்ணி வெளியே அனுப்பி சிக்னல் ப்ராசஸ் அப்பதான் நடக்குமே. சரிங்க சரி. நான் 3 மணிக்கு எழுந்து பண்ண 10-12 வருஷம். நான் மிராக்கல். சாமிக்கு போன ஐநா சபை வரைக்கும் நிறுத்திட்டாரு என்ன. உலக நாடுகள் ஃபுல்லா சுத்த வச்சாரு. சாமி தெரியுமா? நான் தான் பெங்களூர் தாண்டவனான்னு இருந்தேன் ஒரு காலத்துல. நீ இன்னும் கவலைப்பட்டிருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு பெருசா கஷ்டம் வந்து போகுது. நான் படாத கஷ்டமாயா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஜீரோவா இருந்தவனை ஜீரோவா இருந்த ஹீரோன்னு சொல்ல விரும்பல, ஜீரோவா இருந்த ஜீரோல இருந்து வெளியே கொண்டு வந்தாரு சாமி. ஒண்ணும் பண்ணல. உடற்பயிற்சி 3 மணிக்கு எழுந்து சின்சியரா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. 4 மணி நேரம் பண்ணேன். 2 மணி நேரம் உடற்பயிற்சி, 2 மணி நேரம் ரிலாக்ஸேஷன். ஒரு 100 நாள் 1 வருஷம் கூட போகல. எல்லாம் என்ன தேடி வருது ஆரம்பிச்சு. நான் எங்கெல்லாம் தேடி ஓடணும் எல்லாம் என்ன தேடி வர ஆரம்பிச்சது. பொருளாதாரம், அருள், ஞானம் எல்லாம் நம்மள தேடி வருது. அப்ப உடற்பயிற்சிக்கு அவ்வளவு உடற்பயிற்சி தான் லைஃபே. வேற எதுவும் நீங்க இல்லங்க உடற்பயிற்சி அப்ப 2 மணி நேரம் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? இப்ப நம்ம 45 மினிட்ஸ் பண்றோம். தவமா பண்ண நுண்ணுடல் வரைக்கும் பெனட்ரேட் ஆகணும். நான் தவமா பண்ணணுமா இல்லைங்களா? பண்ண காலத்துல வேகமா கை சுத்திக்கிட்டு ஒரு பக்கம் போன் பண்ணிட்டு எல்லாம் சுத்தின காலம் எல்லாம் போச்சு எனக்கு. அப்பெல்லாம் ஒண்ணும் பெனிஃபிட் இல்லை எனக்கு. கண்களை மூடி அமைதியா 3 மணிக்கு எழுந்தா இந்த உலகமே அற்புதமான தெய்வீக அமுதம் அருள் கொற்ற நேரம் தான். 3:10 இருந்து 3:40 வரைக்கும். அந்த நேரத்துல மட்டும் நீ முடிஞ்சா பண்ணி பாருங்க, நினைச்சது நடக்கும். 100 நாள்ல சக்சஸ் ஆயிடுவீங்க. நீங்க போன் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க 100 நாள் சூப்பர் ஆயிட்டுன்னு சொல்லுவீங்க. பாருங்க, நீங்க தான் நைட் சாப்பிடக்கூடாதுங்க ஐயா. உண்மையிலே நீங்க சக்சஸ் ஆகணும்னு சொல்லுங்க. 3 மணிக்கு எழுந்து டெய்லி 6 மணி வரைக்கும் பண்ணுங்க. ரிலாக்ஸேஷன் நல்லா தூங்குங்க. உடற்பயிற்சி பண்ணி கண்டிப்பா ரிலாக்ஸேஷன் தூங்கிடணும். அப்புறம் பாருங்க எல்லாம் சக்சஸ் நடக்கும். ஆனா நைட் சாப்பிடக்கூடாது. நைட் சாப்பிடக்கூடாது.
பகல்ல ஒண்டிதான் சாப்பிடணும். அதுதான் மனிதனுடைய படைப்பே. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் உணவு 6 மணிக்கு மேல செய்யக்கூடாது. சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. 100% சாப்பிட்டீங்கன்னா நீங்க நான் வந்து ஒரு யோகி கிடையாது, ரோகி, நோயாளி. ஓ சரி சரி. இப்போ இதெல்லாம் சரி காலையிலயும் பண்ண அதெல்லாம் சரி. காலையிலயும் மதியம் மட்டும் தான் சாப்பிடணும். காலையில 7 மணி 8 மணிக்கு சாப்பிடுங்க, மதியானம் சாப்பிடுங்க, சாயந்தரம் கூட சாப்பிடுங்க. 5 6 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்கய்யா. இது பாருங்க 8 7 to 8 12 to 1 5 to 6 இதான் ஃபுட் டைம். ஒரு யோக நிலையில அடையணும்னா நல்ல அருளும் பொருளும் உங்களை தேடி வரணும்னா இந்த பிராக்டிஸ் வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சா மதியானத்தோட லஞ்ச் முடிச்சுட்டு மதியானம் ஆஃப்டர் லஞ்ச் நீங்க இயற்கை உணவு கூட போலாம். உடலை வந்து அல்கலைனா மாத்துங்க. அசிடிட்டிக்ல இருந்து ஃப்ரீயா இருங்க. நீங்க ஃப்ரீயா இருந்தாதாங்க நீங்க ஈர்ப்பு சக்திக்கு வருவீங்க. பரபரப்பா கவலைப்பட்டுட்டே இருந்தா நீங்க எப்படி ஈர்ப்பு சக்தியா மாறுவீங்க? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா மாறிட்டு இருக்கீங்க. ஓ சரி சரி சரி. ஈர்ப்பு நம்ம ஈர்ப்பு கொண்டு வரணும் இல்லையா? நம்மள பார்த்தா அட்ராக்ட் ஆகணும் இல்லையா? ஆமா ஆமா. அதான் அதிர்ஷ்டம், வேற ஒண்ணு. அப்புறம் தனாக சங்கல்பம் வைங்க. உங்களுக்கு என்ன வேணும் தனாக சங்கல்பம் வச்சு செய்யுங்க. அதுவும் கை கொடுக்கும். தனாகசம் செய்யறேங்க ஐயா. காலைல ஒரு 5 இருந்து 6 மணிக்கு பண்றேன். சாமி சொல்லிருக்காரு 9 தடவை டெய்லி காலையில இருந்து குளிச்சுட்டு தீபம் ஏத்திட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ இதை வழி நடத்துங்க. ரொம்ப காமனா சொல்லிடுங்க எல்லாருமே. உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் வேண்டும், வசி வசி ஓம் சுவாகா. அது பெஸ்ட் இல்ல, எல்லாம் கிடைச்சு இந்த மாதிரி வாழ்க வளமுடன். சரிங்க, ரொம்ப அருமையான வழக்கங்கய்யா. ரொம்ப அருமை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட மௌனம் பார்த்த பிறகு நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் மௌனம் வந்துட்டு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தேங்க ஐயா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய யூஸ்ஃபுல். பட் 3:30 எந்திரிச்சிடுறேங்க ஐயா. 3 o'clock எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு 4 மணிக்கு பண்ணுங்க. உடம்பு ஆரோக்கியம் முக்கியம். உடம்பு உங்களுக்கு எப்ப முடியுதோ, ஆனா முடிஞ்ச அளவுக்கு 4 மணிக்கு ரொம்பவே அட்லீஸ்ட் ஒஸ்ட்டுக்கு 5 மணிக்கு ஓகே. அது அப்ப என்ன உங்களுக்கு ஆரோக்கியம் ரெக்கவர் ஆயிடும். கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துறதுனால பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. நிறைய நிறைய பெனிஃபிட் ஐயா. பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி. நிஜமா நீங்க இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்லும் போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லல போல இருக்கு. சாமிஜி வந்து அற்புதமான இந்த பூலகத்தை தேவலோகமா மாத்துறதுக்கு கொடுத்த பயிற்சிமா இது. ஒரு வாட்டிக்கு எந்திரிக்க முடியல நாயா, எனக்கு ஐயாவே வந்து தட்டுற போல இருக்கும் ஐயா. 100% உண்மை. ஆமாங்க ஐயா. அப்படி நானே எந்திரிச்சிடுவேன். யாரும் என்ன இழப்பு. ரொம்ப நல்ல ஃபீலிங்ஸ் ஐயா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியல எனக்கு. பட் ஐ எம் ஃபீலிங் ஃபீல்ட் ஐயா. எனக்கு லாஸ்ட் கிளாஸ் நீங்க ஆல்கைனுக்கு ஒரு பவுடர் சொன்னீங்க ஐயா. அது வந்து நீங்க லாஸ்ட் வீடியோ வரல, ஆடியோல வந்தீங்க. அது இப்போ ஒரு வாட்டி சொன்னீங்களா? நாங்க நெக்ஸ்ட் வீடியோ போட்டு கேட்டுப்பேன் ஐயா. அதாவது மார்னிங் எழுந்து ஆரா ஜூஸ் ஒண்ணு இருக்கு. அதாவது முடியெல்லாம் நல்லா இருக்கணும்னு நிறைய ஆசைப்படுவாங்க இல்லையா? முடி நல்லா இருக்கு, உடம்பு கண்ணு நல்லா தெரியணும், போன் நல்லா மேரோட நல்லா இருக்கணும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழம் பாதி தோலோட, ஒரு நெல்லிக்காய், ஒரு இஞ்சி, கொஞ்சம் ஒரு பீஸ் கேரட், ஒரு தேங்காய், இது எல்லாத்தையும் அரைச்சி இந்துப்பு போட்டு வடிச்சு ஒரு கிளாஸ்ல வெறும் வயதுல உமிநீர் கலந்து தான் சாப்பிடணும். அதை சாப்பிட்டுருங்க. உங்களுக்கு பாடி வந்து ஆறா எனர்ஜி நல்லா விரிஞ்சு நிற்கும். அல்கலைனா மாறும். ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட பிறகு ஒரு லஞ்சுக்கு மேல ஒரு 11 மணிக்கு மேல நீங்க அந்த மிளகு 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், மஞ்சள் 100 கிராம், ஓமம் 100 கிராம், லவங்கம் 100 கிராம், இது 5மே வந்து அஞ்சரைப்பட்டியில் இருக்கிறது தானே. இது வந்து அல்கலைன் பவர் அதிகம். சரி. இந்த அல்கலைன்னா உடம்பு ஒரு நாளைக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் 10,000 ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்குதான். இந்த மாதிரி அது எல்லாத்தையும் ஒன்னா வறுத்து அரைச்சி வச்சுங்க. லேசா வறுத்து ஆற வச்சு நல்லா அரைச்சி ஒன்னா கொட்டி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதை டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெந்நீர்ல கலந்து சாப்பிடுங்க. இந்த முடி உடம்பு எல்லாமே நல்ல எனர்ஜியா இருக்கும். முதல்ல சொன்ன ஆரா ஜூஸ், இது அல்கலைன் பவுடர். இது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். எந்த காலத்துக்கும், எந்த கிளைமேட்டுக்கும், எந்த இந்த டிசீஸ் நிறைய சொல்றாங்களே அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் நல்லா. ஐயா உங்களை எப்பவுமே வீடியோல பாக்கல. இன்னைக்கு வீடியோல நீங்க வருவீங்களான்னு எதிர்பார்த்தேன். வந்துட்டீங்க. வாங்கலாம். உங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எனக்கு யோகானந்த சுவாமிஜியோட பார்த்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயா. உங்களோட ஃபேஸ், உங்களோட அந்த ஐப்ரோ, அந்த கண்ணு எல்லாம். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சந்திரம்மா வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்யூ. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன்மா. அடுத்து பவித்ராம்மா, வாழ்க வளமுடன். பவித்ரா வாழ்க வளமுடன். சாந்தி கண்ணன் அம்மா வாழ்க வளமுடன்மா. சாந்தி கண்ணன் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நீ நானும் முடிஞ்ச வரைக்கும் வந்து காலைல எழுந்திரிச்சிடுறேன் ஐயா. ஆனா எனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணும் போதோ இல்ல 14th பாயிண்ட் பண்ணும்போது எனக்கு தூக்கம் வந்துருது. ஒரு நாள் வந்து ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு, ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு நாள் வந்து ஜீவகாந்தம் பத்தாத மாதிரி, தூக்கம் சரியா இல்லாத மாதிரி தான் ஐயா சூழ்நிலை எனக்கு. நீங்க நைட்டு சாப்பிடறத நிறுத்துங்க. அதான் சரி, முக்காவாசி சாப்பிடுறது இல்ல. அப்படி சாப்பிட்டாலும் அன்னைக்கு வந்து மறுநாள் தான் அந்த மாதிரி ஆகுது போல இருக்கியா. சொல்லுங்க. ஆமாமா, இரவு சாப்பாடு இருட்டுச்சுன்னா 6 மணி ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அந்த உணவுல கை வச்சிட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆகுறது வெடிகால் 3 மணி ஆயிடுமா. நீங்க ஹரிசாண்டலா படுத்துறீங்கல்ல, உங்க குடல் சிறுகுடல் பண்ண ஹரிசாண்டல் ஆயிடுதுல, எப்படி ப்ரெஷர் பண்ணி வர்றது ரொம்ப உங்க இருக்கிற ஜீவகாந்தத்தெல்லாம் ப்ரெஷர் பண்ணி வீட்டு கேக்குதும்மா. ப்ரெஷர் பண்ணி தள்ளுறதுக்கே வெளியே பொழுது ஒழிஞ்சிரும். அப்ப எல்லா காந்தமும் பகல் ஃபுல்லா எனர்ஜி எல்லாம் இப்ப கேக்குதா? கேக்குதுயா, கேளுங்க. இப்ப கேக்குதாமா? கேக்குது. காலையில நீங்க நின்னுகிட்டே இருக்கும் போது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடலாமா. ஆனா 6 மணி ஆயிடுச்சுன்னா நீங்க உணவுல கை வைக்காதீங்க தயவு செய்து. படுக்கும் போது 6 மணி ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணீங்க ஷட்டரை. ஏன்னா நின்னுகிட்டு இருக்கும் போது ஹரிசாண்டலா வெர்டிகலா நிக்கும் பொழுதுதான் கிராவிட்டி போர்ஸ்ல உணவு சாப்பிட்டாதான் கிளீனா குடலை சுத்தி 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 இறங்கி கீழே வந்துடும் டைஜஸ்ட் ஜூஸ். ஆனா நீங்க சாப்பிட்டுட்டு சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு இது கண்டிப்பா சாப்பிடுவீங்க. 8 மணிக்கு சாப்பிட்டு 2 மணி நேரம் கேப் விட்டு படுத்தா கூட அது வயிற்று பகுதியிலிருந்து லிவர்ல இருந்து குடலுக்கு மட்டும்தான் போயிருக்கும். அதுக்கப்புறம் 3-4 மணி நேரம் ஆகும் நீங்க மீண்டும் டிராவல் பண்றதுக்கு. நீங்க படுத்துட்டீங்கன்னா அது அப்படியே நிக்குமா, அங்க ஒரு பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அறிவு என்ன பண்ணும், உடம்புல இவ்வளவு நாள் உற்பத்தியா ஜீவகாந்தத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி 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 செலவு பண்ணி கொண்டாந்து வெளியே சேர்க்கறதுக்கு வெடி பொழுது ஒடிஞ்சிரும். உங்க எனர்ஜி லாஸ் ஆயிட்டு டயர்ட் ஆயிடும். அதனால தயவு செய்து நைட்டு சாப்பிடாதீங்க, லைட்டா எடுத்துங்க. சாப்பிட்டா ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் பாத்துங்க. உணவை நிறைய காத்து நிறைய சாப்பிடுங்க, தண்ணி நிறைய சாப்பிடுங்க, உணவு பாதி ஆகுங்க. அது கொஞ்சம் சாப்பிட்டா எனர்ஜி சாப்பிட்டுங்க. அப்படி நல்லா லைட்டா வச்சுக்கிட்டு காத்தா இருந்து பாருங்க. 3 மணி நேரம் தூக்கமே அதிகம். வள்ளல் பெருமான் 1/2 மணி நேரம் தான் தூங்குவான். சரியா. அந்த ஜீவகாந்தத்துக்கு வந்து கண்ணாடி பயிற்சியும் தீப பயிற்சியும் வாரத்துக்கு 2 நாள் பண்ணலாமாயா ஒவ்வொன்னும்? நீங்க அது பண்ணுங்கம்மா. நீங்க இப்படி இருந்தா 24/7 வான்காந்த மனிதர் ஆயிடுறீங்களே நீங்க தான். சரியா. நைட்டு தூங்கிட்டீங்கன்னா வான்காந்தம் வராது, ஜீவகாந்தம் ஆயிடும், கெட்டு போயிடும். வான்காந்தமே உங்களை ஆராதிக்கும். வயிறு ஸ்டொமக் சாப்பிட்டீங்கன்னா. உணவுல தொட்டீங்கன்னா வான்காந்தம் வராதுமா. அப்ப என்னதான் கண்ணாடி பயிற்சி பண்ணாலும் ஒர்க் பண்ணாது. சரி சரி. உணவுல தான் இருக்கு ரகசியம். சரியா, மிக்க நன்றி ஐயா. நன்றி சந்திராமா. நன்றி சந்திராமா, வாழ்க. நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றி. நிறைவான அன்பராக சாம்சங், உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன். மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க, திருப்பி அன்மியூட் கொடுத்திருக்கிறேன். சாம்சங். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேரை சொல்லிட்டு? என் பேரு கஜலட்சுமி ஐயா, பெரம்பூர் மன்றங்க ஐயா நான் பேசுறது. எங்க மன்றத்துக்குலாம் வந்து மௌனம் எடுத்திருக்கீங்க ஐயா. இன்றைக்கு எடுத்த ஒரு இந்த ஞானத்தை என்ன முழுமையா ரொம்ப நல்ல அற்புதமா இருந்தது ஐயா கேக்குறதுக்கு. ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு தான் அந்த தவன்ட்டு உக்காந்தாவே இந்த கால் வலியெல்லாம் வந்துடுது ஐயா. அதுக்கு என்னையா பண்றது? அது சுகாசன, எனக்கு ஏஜ் வந்து 66 ஆகுதுங்க ஐயா. சுகாசனத்துல உக்காந்தா நல்லா இருக்கு தவம் பண்றதுக்கு, ஆனா கொஞ்சம் முடிய மாட்டேங்குது ஐயா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி என்ன நான் மேன்மைப்படுத்திக்கலாம்? நானு கொஞ்சம் முட்டியில ஐயா, முட்டியில வர கொஞ்சம் பிரச்சனையா, தேஞ்சு போச்சு எலும்பு, லெகமெண்ட் இதுவாயிருக்குலாம் சொல்லியிருக்காங்க ஐயா. ஆப்ரேஷன் அப்படிலாம். அது ஒரு குரு மேல நான் நம்பிக்கை வச்சுட்டேன். எனக்கு யாரும் கிடையாது, நான் ஒண்டிதான் இருக்கேன்.
பட் என்ன மாதிரி நிலையில என்ன நான் மேன்மைப்படுத்திக்கலான்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. நீங்க சேர்ல உட்காந்து பண்ணுங்க, கீழே உட்காந்து பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க தயவு செய்து. அப்படிங்களா ஐயா? ஆமா, தவம் பண்றது வந்துமா நீங்க கீழே உட்காந்து முடிஞ்சாதானே பண்ண முடியும் இல்லையா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் அதனால அப்படியே மனசு மாறி போகுது, காலை மாத்தி உக்காததுனால கொஞ்சம் இல்ல கஷ்டமா இல்ல, இருக்குது எனக்கு. அதனாலதான் சொல்றேன்மா, தவம் செட் ஆகணும்னா சேர்ல உட்காந்துருங்க ஃபர்ஸ்ட். ஆஹ் சேர்ல உட்காந்து பண்ண வஜ்ராசனமும் பாருங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வஜ்ராசனம் போடாத சேர்ல உட்காந்து பண்ணிக்கலாமாங்க ஐயா அந்த மாதிரி நிலையில? ஒரு நிமிஷமா நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க ஐயா. நீங்க தவத்தை கீழே தான் உட்காந்து பண்ணணுங்கிறது நினைக்காதீங்க, அதெல்லாம் அப்படி கிடையாது ஒண்ணு கான்செப்ட்லாம். ஓ ஃபர்ஸ்ட் சரி. உங்க கம்ஃபர்டபுள் சிட்டிங் தான் இங்க ஒரு தியானத்துக்கு தேவை. ஆஹ் உட்கார்ந்தா எந்த உறுத்தல் இருக்கக்கூடாது 2 மணி நேரத்துக்கு. அந்த மாதிரி ஷோபால கம்ஃபர்டபுளா உட்கார்றதுதான் தியான அமர்வுனே ஒண்ணு இருக்கு. அது குழந்தையில இருந்து பத்மாசனம், சிரசாசனம், அந்த ஆசனம் பண்ணி உடம்ப வலிமையா வச்சுக்கிறோம் பண்றது வேற. பிரம்மச்சரி 20 ஆமாங்க ஐயா. வயசுக்குள்ள பண்ற நேரத்துல நீங்க செயின் இருக்காதீங்க, திடீர்னு வந்து உள்ள வந்துட்டு. கண்டிப்பாயா. அதனால அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. சேர்ல சரிங்க உட்காந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துங்க, ஷோபால சாந்தி உட்காந்துருங்க. தவம் சரிங்க பண்ணும்போது தூங்குனா தூங்கிடுங்க. உடம்பு மொழியை தயவு செஞ்சு உடல் மொழிக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. உடலை வற்புறுத்தாதீங்க, வருத்தி பண்ண முடியாது எதையுமே. ஆமாங்க ஐயா. நான் 2வது 8 மணி நேரம் தூங்குறீங்களான்னு பாருங்க, தூக்கம் நல்ல தியானம். சரியாமா? அதுதான் உங்ககிட்ட கேட்கணும் மெயின் பாயிண்ட். இல்ல ஒரு தூக்கம்ன்றது நிமிஷம், இல்ல இரவுல வர்றது இல்லையா எனக்கு? ஒரு நிமிஷம். தூக்கம் என்பது வரணும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற குடும்பம் அது இதுன்னு எதையுமே நீங்க ஒண்ணுமே எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறது தத்துவத்தை புரிஞ்சுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துருங்க. அதிகாலை வந்து முதல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. தூக்கம் வராதவங்க எல்லாம் 4 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் தூக்கம் நல்லா வரும். நைட்டு சாமிஜி கொடுத்துக்கிறதா உடற்பயிற்சி. அஸ்வினி முத்திரை நல்லா போடுங்க, நிறைய போடுங்க. அஸ்வினி முத்திரை நல்லா போட்டு ஓஜஸ் பண்ணும்போது மட்டும் 20 அஸ்வினி முத்திரை, ஒரு ஓஜஸ் அப்படி போட்டுங்க. ஃப்ரீயா இருக்குள்ள அடிக்கடி அஸ்வினி முத்திரை போடுங்க. சென்டரை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருங்க, பாடி சென்டரை இக்னைட் பண்ணிக்கிட்டே இருங்க, ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருங்க. அஸ்வினி முத்திரை நல்லா போட்டீங்கன்னா உடம்பு ஸ்ட்ரென்தன் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணுங்க, சாயந்தரம் காய்கல்பம் கரெக்டா பண்ணுங்க. இதெல்லாம் தூக்கத்துக்கு கொண்டு வரும். 2வது நைட்ல சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து அப்படி தூக்கம் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கசகசான்னு ஒண்ணு இருக்கு, அதனால ஊற வச்சு தண்ணியில அதை அரைச்சி தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணி, தண்ணியா தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி நைட்ல பால்லயே 4 ஆதாரம் போல குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வந்துடும். அது தூக்கம் நல்லா வரும். அதே மாதிரி நல்லா வந்து தவம் பண்றதெல்லாம் இப்படி கஷ்டம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் மூட்டு வலிக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க ஐயா. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். எலும்பூட்டி தழைன்னு ஒண்ணு இருக்கு. எலும்பூட்டி தழை அப்படின்னு நாட்டு மருந்துகள்ல கேட்டீங்கன்னா வர வச்சு தருவோம். எலும்பு ஒட்டி தழை நகரி பூத்துல கட்டுவோம். மேல உடைஞ்சா உள்ள உடைஞ்சா மேல இருக்கிற சதையில கட்டினா ஒட்டிக்கும். அந்த எலும்பூட்டி தழை வாங்கிங்க, ட்ரையா கிடைக்கும். பவுடர் ஆக்கி நைஸா ஆக்கி வச்சுட்டு அதை டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு பால்ல கலந்து ஊற வச்சு நல்லா குழகுழன்னு ஆயிடும். அதை எடுத்து வெறும் வயிற்றுல குடிச்சிருங்க. சிப் பண்ணி அது இமீடியட்டா குழகுழப்பாங்க. ஒவ்வொரு மூட்டு ஜாயின்லயும் வந்து லூப்ரிகன்ட் ஆயிடும். 1. 2வது சேப்பன் கிழங்கு டெய்லி 2 நாள் டெய்லி சாப்பிடுங்க. வெண்டைக்காய் டெய்லி சாப்பிடுங்க. உளுத்து வடை இல்ல உளுந்து பருப்பு சாப்பிடுங்க. நல்லா மென்னு கூழாக்கி உமிநீர் கலந்து உள்ள உணவு போனாதான் லூப்ரிகன்ட் ஆகும். 1. 2வது நீங்க தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், செக்கு தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், செக்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் டெய்லி வெறும் வயித்துல உள்ள குடிக்கலாம். குடிச்சீங்கன்னா எல்லா மூட்டுக்குமே லூப்ரிகன்ட் போகல. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இந்த கிரீஸ் அடிப்பாங்க இல்லையா லாரிக்கெல்லாம் கேப்ல, அந்த மாதிரி அதனால வந்து நெய் நிறைய சாப்பிடுங்க உணவுல. அதெல்லாம் எல்டிஎல் கிடையாது, எஸ்டிஎல் குட் கொலஸ்ட்ரால் தான். நெய் கண்டிப்பா ஒரு ஃபுட்டுக்கும் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் சாப்பிட்டுருங்க. நெய் வந்து லூப்ரிகன்ட், அற்புதமான லூப்ரிகன்ட். வெண்ணெய், மோர், வெண்ணெயோட கலந்த மோர் நல்லா சாப்பிடுங்க. இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. கீரை எல்லாம் சாப்பிடுங்க. ஐயா, அந்த எலும்புட்டி இலைன்றது கொஞ்சம் ஐயா நீங்க சொன்னீங்க எங்க மண்டத்துல வந்து மௌனத்தை எடுக்கும்போது உங்க கடைக்கு அங்க வேலைச்சேரியில சொன்னீங்க ஐயா, இதுக்குன்னு நாங்க தேடி அங்க வந்தோம் ஐயா. அது நல்ல ஒரிஜினல் இலை சிலது இல்லைன்றாங்க. எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது நம்ம? ஒரிஜினல் இலை எலும்புட்டி நான் சொன்ன மூலிகை கடையில அவர் ஒரிஜினல் தான் எனக்கு தெரியுமா? அதெல்லாம் விற்க மாட்டேன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயா ஒரு விளக்கம் சொன்னீங்க ஐயா, பகல்ல உற்சவரும் இரவுல மூலவரும் சொன்னீங்க. அது என்ன ஐயா கொஞ்சம்
எப்படிங்க ஐயா அது விளக்கம் எடுத்துக்கிறது? நீங்க ஏம்மா, சொன்னீங்க. தூங்குவது போல் சாக்காடு இல்லை. தூங்குனா நீங்க எம்டி ஆயிடுவீங்க. நீங்க எம்டியா இருக்கிறது காமிச்சிரும். அந்த நேரத்துல மட்டும் மூழ்கிட்டீங்கன்னா இருக்க மாட்டீங்க. ஓ நீங்க உண்மையிலே தூக்கம் வேற, உறக்கம் வேறமா. அது உறங்குதல் என்பது நீங்க எம்டியா போயிடுவீங்க. கான்சியஸ் இருக்குல்ல, மைண்ட், மனோன்மணி கான்சியஸ் கண் வழியா வெளியே பார்த்துட்டு வரைக்கும் நீங்க உற்சவரா இருப்பீங்க, உருவம் இருக்க நடந்துகிட்டு இருப்பீங்க. நல்லா டீப்பா தூங்கிட்டீங்கன்னா அந்த மனோன்மணி மையம் திறந்து பாக்குறது மனோன்மணிலே போய் நின்றுச்சுன்னா இங்க கையும் இருக்காது, காலும் இருக்காது, வீடும் இருக்காது, பூமி இருக்காது, எல்லை இல்லாத அடிமுடி காணாத சதாசிவமா இருப்பீங்க. யாருமே இருக்க மாட்டீங்க. அது மூலவர். எழுந்துட்டியா கண்ணு வெளியே வந்து பார்த்துச்சுன்னா உற்சவர். புரியுதாமா? புரியுதுங்க ஐயா. அது கொஞ்சம் கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம மைண்ட கொஞ்சம் கொண்டு போகணும்ன்றத கொஞ்சம் விளக்குங்களையா. இந்த மாதிரி ஒரு நிலைய கொஞ்சம் நம்ம இது பண்ணணும். இது 4 மணிக்கு இருந்து இதை விட்டுட்டு எந்த இடத்துல விளக்கம் கிடைக்காதுமா. இதுதான் ரகசியமே. உடற்பயிற்சி விட்டுட்டு எதுவும் நடக்காது. உடம்பார் அழியன் உயிரார் அழிவார்மா. திடம்பட மெய்ஞான சேரவு மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தன் உடம்பை வளர்த்தன் உயிரை. உடம்ப விட்டுட்டு நீ எதை தேர்ந்தாலும் கிடைக்காதுமா. உடம்ப சூப்பர் பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே, நன்றிங்க நன்றிங்க. வாழ்க. நன்றி ஐயா. உடல் உணர்வே இறை உணர்வுமா. அது யாருக்குமே தெரியுமா? உடல் உணர்வு தான் இறை உணர்வு. மிக சிறப்புங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரமா நல்ல அருமையா அன்பர்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க ஐயா. பொறுமையா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஒரு மன நிறைவா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. நிகழ்ச்சி எல்லா புகழும் இறைவனுக்கு என்பது எல்லா புகழும் ஆசான் அருள் தந்தைக்கே, அவரது மாணவனுக்கு கிடைத்த பாக்கியம். அவ்வளவுதான். அந்த உங்களோட இறை உணர்வு, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து பார்க்கும்போது எங்களையும் தொத்திக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எல்லாமே அவர்தான். நன்றிங்க ஐயா. நன்றி. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருள் கொண்டு மென்மேலும் சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே